அன்புள்ள சகோதரர்களே, இதில் நான் இரண்டு விஷயங்களை பேச இருக்கிறேன். ஒன்று, அந்த வீட்டுடைய சடரீதியான விஷயங்கள், மாத்தி மெட்டீரியல் சம்பந்தமான விஷயங்கள், அதை எப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஒரு வீடை கட்டுவது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுடைய அமைப்பு சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுடைய படுக்கைகள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுடைய அறைகள் சம்பந்தமாக, சூழல் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, அந்த வீட்டிலே வைக்கப்படக்கூடிய பொருள்கள் அவைகள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பது பற்றிய சரியான ஒரு பார்வை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லா விஷயங்களையும் அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்ற அமைப்பில்தான் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் ஒரு தூய்மையாக அல்லாஹுக்காக வேண்டி வாழ விரும்பக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அந்த அடிப்படையில் நாம் இந்த விஷயத்திலே எப்படி ஒரு முஃமினுடைய வீடு, ஒரு முஸ்லிமுடைய வீடு அமைய வேண்டும் என்கின்ற சடரீதியான விஷயங்களையும், இரண்டாவதாக மார்க்க ரீதியான வழிகாட்டல்கள், ஒரு வீட்டுடைய அதாவது சொல்வார்கள், அதாவது அந்த வீட்டுடைய உயிரோட்டம் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆன் என்ன வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்கிறது என்பது பற்றி நாங்கள் இதிலே பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய காலம் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர், சிறுவர் முதல் இளைஞர்கள், யுவதிகள் என்று எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலே ஒரு குறைபாட்டையும் காணுகிறோம். அது என்ன குறைபாடு என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் சுருக்கி வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விளங்கினாலும் கூட குறிப்பிட்ட பகுதிக்குள் சுருக்கி வைத்திருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இது போன்ற கடமைகளை செய்வதில் குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது அது போல செய்ய வேண்டும் ஒன்று. ஏனைய வணக்க வழிபாடுகள், திக்ர்கள், குர்ஆன் ஓதல், சுன்னத்து தொழுகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் சரியாக இருக்கிறார்கள். மற்றபடி தங்களது தோற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், தங்களது அமைப்பு முறைகள், இவைகளில் குர்ஆன் சுன்னா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது ஒரு பகுதி. ஆனால் எந்தெந்த விஷயங்களில் குர்ஆன் சுன்னாவை அவர்கள் சட்டை செய்வதே கிடையாது என்று சொன்னால், எதெல்லாம் நம்மளுக்கு இந்த உலகத்திலே பெரும், அதாவது ரஃபாஹியத்தாக, வசதியாகவும் பெரும் அந்தஸ்தாகவும் பெரும் உயர்ந்த ஸ்தானமாகவும் இருந்து கொண்டிருக்கிறதோ, அல்ல இந்த உலகத்தின் அலங்காரங்களாக எதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதில் குர்ஆன் சுன்னாவை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படி என்னென்ன அதை கொஞ்சம் பிற்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். திருமண விஷயங்களில் அது போன்று திருமணத்தில் எது சீதனம் வாங்காதத்தில் சரியாக இருந்துருவாங்க, சுன்னா செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதை நடத்துறதுல எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அது உலக ஆசாபாசத்தோடு சம்பந்தப்பட்டது. அதில் கொஞ்சம் தங்களது எல்லா விதமான திறமைகளையும் வசதிகளை என்ன செஞ்சிருவாங்க, காட்டி விடுவார்கள். அதுபோல் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இன்னும் இதெல்லாம் உலக ரீதியான விஷயங்களாக இருக்கின்றன. ஆடம்பரங்கள், தனது வியாபாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு அலட்சிய போக்கை என்ன செய்ய முடியும், காண முடிகிற நிலையில் நாங்கள் சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன ஒரு, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை கிடையாது, நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பார்வையை விட்டு அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற மனோநிலையில் எமது வாழ்க்கையின் எல்லா கோணங்களையும் பார்க்க வேண்டும். எல்லா கோணத்திலும் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறானா, அல்லாஹு தாலா வழிகாட்டி இருக்கிறானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா, இந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும். ஒருவர் நாம் செய்யும் தவறை எந்த துறையில் சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமின் வீடு என்கின்ற பகுதியில் நாம் எதை எடுக்க தயார், எதை எடுக்க தயார் இல்லை என்றதையும் சொல்லிக்கிறேன். முஸ்லிமின் வீட்டை நம்ம படிச்சுக்கிறோம். எதை எடுக்க தயார் என்று சொன்னால், மானவியத்தான விஷயங்கள், அந்த வீட்டுடைய உயிரோட்டம் சம்பந்தமான விஷயங்கள், குர்ஆன் ஓதுதல், தொழுதல், வீடு இப்படி இருக்க வேண்டும், மார்க்க ரீதியாக வீடு இந்த மாதிரி இருக்கணும், அதாவது மோசமான விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூட, இதை எடுக்க தயார். ஆனால் வீடு எப்படி கட்டணும், வீடு எப்படி இருக்கணும், அதை எடுக்க தயாரில்லை. ஏன்? அது உலகத்துடைய அலங்காரம், உலகத்துடைய கௌரவம், உலகத்துடைய அந்தஸ்து, இவைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம அந்த பகுதிகளை என்ன செய்வதில்லை, கூடுதலாக பேசுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. இதனால் அந்த விஷயங்களை நான் சேர்த்து இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக வீடு என்பது இறைவனது மிகப்பெரிய திட்டங்களிலும் அருள்களிலும் உள்ள ஒன்று. திட்டங்களில் உள்ள ஒன்று என்று சொன்னால், வீடு என்ற கற்பனையை விளக்கத்தையும் உருவாக்கியவன், விதித்தவன் இறைவன்.
உலகத்திலே எதை எடுத்தாலும் ஒதுங்குதல், வாழுதல், தனக்கென்று ஒரு இடம் என்கின்ற சிந்தனையில் பதிந்தவன் யாரு? இறைவன் என்பதை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எதை எடுத்தாலும் சரி, எது இன்க்ளூடிங் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எடுத்தாலும் சரி, கடல் வாழ் உயிர்களை எடுத்தாலும் சரி, உலகத்தில் உள்ள நீங்கள் எந்த ஒன்றை எடுத்தாலும் வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு இடம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்கினா? எல்லா மக்களும் ஒன்று கூடி, மனிதர்கள் பிறந்து ஒன்று கூடி ஒரு 400 பேர் நம்ம இதுக்கு பிறகு வீடு சிஸ்டம் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அப்படி என்ன உருவாக்கினாங்க? இல்லை. அது எப்படி வந்தது? விதி. அதே விதி. ஏன்னா இது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கன்செப்ஷனலாகவே ரிசர்ச் பண்றாங்களே, எல்லாவற்றையும் தத்துவ ரீதியாகவே விளங்கப்படுத்த நினைக்கிறாங்களே, அந்த அடிப்படை தான் விஞ்ஞான ரீதியான போக்கு. விஞ்ஞான ரீதியான போக்குன்றது சயின்ஸ் என்றதுக்கு வச்சதுக்கே காரணம் மற்றதெல்லாம் அறியாமை என்று சொல்றதுக்கு தான். சயின்ஸ் என்று வச்சதுக்கே காரணம் என்ன? மற்றதெல்லாம் அறியாமை, இது அறிவு. எதெல்லாம் நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு. எவர்கிட்ட நிரூபணமாகுதோ, விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு. அதுக்கு அறிவியல் அப்படியெல்லாம் பேர் வச்சுக்க. மற்றதெல்லாம் இப்போ என்ன? மற்றதெல்லாம் சொல்லலை, அவ்வளோதான். மற்றதெல்லாம் என்ன? அறியாமைன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் விஞ்ஞானம் பேர் வச்சாங்க. அதனால் அந்த அடிப்படையே இது தோன்றிய அடிப்படையே பிழை. ஆனால் இந்த அவர்களுடைய சிந்தனை போக்கில் எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது? ஏன், எதற்கு என்கின்ற அடிப்படையில் தான் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மரபு வழியாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே பதிந்த எந்த சிந்தனையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் இறை கோட்பாடை அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை, இறை கோட்பாடை மறுமையினாலே ஏற்றுக்கொள்வதில்லை. அதெல்லாம் அவருடைய பார்வையில் விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகவில்லை. அதே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நீங்க அதை யோசிச்சீங்கன்னா ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. எல்லாரிடத்திலும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும்? விளங்கிட்டா? மறைத்தல் என்றாவே 2 பேர்கிட்ட இருந்து 4 பேருக்கு இல்லாட்டி தான் என்ன செய்யணும்? மறைக்கணும். எல்லார்ட்டையும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும்? விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கணுமா? தத்துவ ரீதியாக இது அளவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா? உலகத்திலே மனிதன் அல்லாத இருக்கக்கூடிய எல்லாமே சர்வசாதாரணமாக தான் இருக்குது. மனிதன் தான் அதுக்கு ட்ரெஸ் போட பார்க்குறான். விளங்கிட்டா? வீட்டுக்கு கொண்டு தான் ட்ரெஸ் போட்டுறதுக்கு. இந்த சிந்தனை தத்துவ ரீதியாக நியாயமா? நியாயம் இல்லை. யார் ஏற்படுத்தினாது? இறைவன். அதான் சொல்றது மரபாக்கம். இறைவன் எங்களோட மனதில் என்ன செய்தான்? ட்ரெஸ்ஸிங் என்ற சிந்தனை, நம்ம உடுத்தாகணும் என்கின்ற சிந்தனையை ஆடை முழு குறைப்பு செய்தவனுக்கு ஒரு அளவு தான் குறைக்க முடிஞ்சது. அவனால் அதுக்கு அங்கே என்ன செய்ய முடியவில்லை? குறைக்க முடியவில்லை. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இறைவனுடைய விதி, இறைவன் மனதில் ஏற்பட்ட விதி. கன்செப்ஷனலா யோசிச்சோம்னா சரி வராதுன்னு படும் மனசுக்கு. ஆனா உன்னால தவிர்க்க முடியாம இருக்கும். உன்னால் தவிர்க்க முடியாமல் இருக்கும். தவிர்க்க முடியாமல் சிந்தனை ரீதியாக நீங்க எந்த விதமான நிரூபணம் செய்ய முடியாமலும் தவிர்க்க முடியாமலும் மனிதன் செஞ்சுட்டு வாரண்டா அது யார் ஏற்படுத்தினது? இறைவன் ஏற்படுத்திய விஷயங்கள். அதுல ஒன்றுதான் இந்த ஆடை, அதில் ஒன்றுதான் இந்த வீடு. வீட்டில் உலகமே மனிதன் வாழக்கூடிய இடம். அது உனக்கு ஒரு சொந்தம், எனக்கு ஒரு சொந்தம். நீ ஏன் இருக்கணும்? ஏன் எனக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு இருக்கணும்? இந்த பாலைவன பூமியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களுடைய சனத்தொகை குறைவு. எத்தனையோ திறந்த இடத்துல போய் நம்ம வாழலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நானாக ஒரு 4 ஒரு பேச்சஸ் எடுத்து இது என் வீடு அப்படின்னு ஏன் நான் சுருக்கணும்? எனவே புரிஞ்சு எங்க இந்த சிந்தனையை விதிச்சதே யாரு? இறைவன். எந்த அளவுக்கு விதிச்சா, வீடு இல்லாமல் சுதந்திரமாக அன்றாடம் தின்று அன்றாடம் உண்டு குடித்து ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ்றவனை நம்ம சந்தோஷம் இல்லாம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? வீடு வீடு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை நினைக்கிறோமா இல்லையா? யார் ஏற்படுத்தின விதி? அப்பது மனதுல இறைவன். இறைவன் ஏற்படுத்திய விதி. அப்ப எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், வீடு என்கின்ற சிந்தனை, வாழுதல் என்கின்ற சிந்தனை, ஒதுங்குமிடம் என்கின்ற சிந்தனை எல்லாம் யார் ஏற்படுத்தியது? இறைவன் ஏற்படுத்திய ஒரு விஷயம். அதை அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா நஹ்லில் 80வது வசனத்துல, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனன். உங்களது வீடுகளில் ஒரு சக்கன், அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது இறைவன் தான். உங்களது வீடுகளில் உங்களுக்கு ஒரு சக்கனை ஏற்படுத்தி, அமைதி என்ற என்ன நம்ம இப்ப நினைச்சு கொண்டிருக்கிற அந்த அமைதி அல்லது நிம்மதி, அது இல்லாத எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா தான் நிம்மதி என்று. அதை இங்க சொல்லல. அல்லாஹு தஆலா இங்க சொல்றது என்னன்னா, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனன். வீடுகளில் உங்களுக்கு அமைதி என்ற என்ன? பொதுவாக வீடு என்கின்ற தன்மையில் உள்ள அமைதி. மழை பெய்யுது, நம்ம எல்லாரும் உணரக்கூடிய மழை பெய்கிறது. என்ன செய்வோம்? மழை பெஞ்சா ஒன்று நலைய வேண்டியது அல்லது ஒதுங்க வேண்டியதான. ஒரு கடை கிடைக்குது, அங்கே ஒதுக்கிட்டு மனிதன் மணல்ல என்ன இருக்கும் தெரியுமா? இன்னும் மழை முடியலை, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் சேர்றது, வேற எதுவும் இல்லை. இன்னும் மழை முடியவில்லைன்னா பெரிய வேலை இருக்காது. மழையால வீட்டுக்கு போய்க்கொள்ளும் இயல. பள்ளியில் இருப்பாங்க, தொழுக முடிஞ்சிருக்கும், இஷாவுக்கு பிறகுதான், வேற எந்த வேலையும் இருக்காது. மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும், 10 தடவை போய் பார்த்துட்டு வருவான்.
இன்னும் முடியலையே. ஏன்? வீட்டுக்கு போற, வேற எந்த வேலையும் இல்லை. என்ன வேலை? வீட்டுக்கு போறது மட்டும்தான், வேறு எந்த வேலையும் இருக்காது, எந்த நிர்பந்தமும் இருக்காது, வேற எந்த நிர்பந்தமும் இருக்காது. இருந்தாலும் மனிதன் அமைதி எங்க இருக்குது? வீட்டுக்கு தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திக்கிறான்னா, சிலருக்கு வேற இடத்துல தூங்கின தூக்கம் வராது, அந்த இடம் வீட்டுக்கு போனா தான் நம்மளுக்கு சரியான தூக்கம் என்ன செய்யும், வரும் என்று சொல்கின்ற அளவில் சக்கன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அல்லாஹ் சக்கன் அப்படின்னு சொல்றதுக்கு மிம்புயூத்திக்கும் சக்கனன் பாருங்க. நாங்க சக்கன் வேற பைத்து வேற, அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? வீட்டில் உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தியது, அமைதியை ஏற்படுத்தது, அதாவது சக்கீனா என்று சொல்லுவோம், இந்த நிம்மதி உங்களுக்கு ஏற்படுத்தியது. வீடு என்பதோடு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. நம்மளுக்கு அது பழகினதால் நம்மளுக்கு மறந்துடுது. பழகினா மறந்துடுமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதா இல்லையான்னு நிறைய பேர் ருக்கு போனவரை யோசிப்பாங்க. ஏன்? பழக்கம். விளங்கிட்டா? பழக்கத்தில் நீங்க ஓதி முடிச்சிருப்பீங்க, ஆனா ஓதினதா இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் என்ன செய்யும் வரும். தொடர்ந்தான பழக்கத்தால் வரும். நிறைய பேர் ரூமை மூடிட்டு கீழே வந்துட்டு மூட்டினமா இல்லையான்னு என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் போறது. ஏன்? வளமையா மூடுறது மறந்துடும். வளமையா செஞ்சா என்ன செய்யும்? அது உங்களுக்கு பழக்கத்தில் ஆகியிருக்கும். அதே மாதிரி வீட்டு வாழ்க்கை என்பது, வீடு என்ற மனிதன் சின்ன பிறந்த நாள்ல இருந்தே எழுந்து வளர்றா, வீடு இந்த சிந்தனை வளர அவன் இயற்கையில் அது பதிந்திருக்கிறது. அதனால வீடு என்பது ஒரு இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி. அதுல மனிதனுக்கு ஒரு அமைதி இருக்கு, அதுல ஒரு அமைதி ஒன்றுமே இல்லாட்டியும் கூட அந்த வீடு என்பது ஒரு அமைதிக்கான ஒரு இடம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்துதான் அரபுல மஸ்கன் அப்படின்னு வீட்டுக்கு பேர் வரும். மஸ்கன் மஸ்கன் வரும். ஓ மசாக்கின். விளங்கிட்டா? இந்த மசாக்கின் என்ற பேர்லாம் வந்ததுக்கான காரணம் இதனாலதான், வீட்டோடு சம்பந்தப்படுத்தி தான் மஸ்கன் மசாக்கின் அப்படின்ற என்ன செய்யும் பேர் வந்தோம். அது ஹாஸ்டலுக்கெல்லாம் சொல்லுவாங்க அரபுல, சக்கன் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். எந்த அடிப்படையில்? இந்த ஒதுங்குமிடம் என்ற அடிப்படையில் வருது. எனவே நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம், வீடு என்பது இறைவன் ஏற்படுத்திய ஒரு இயல்பான விதி, நம்ம நெஞ்சோடு கலந்திருக்கிறது. அதை நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதை மாற்ற முடியாது. என்ன செய்தாலும், எவ்வளவு மார்க்க விளக்கம் கொடுத்தாலும், என்ன வேற வேற விளக்கம் கொடுத்தாலும், என்னத்தை விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு அதை என்ன செய்ய முடியாது, அகற்ற முடியாது, அதை அகற்ற முடியாது. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனன். உங்களது வீடுகளில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தி இருக்கிறான், நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அதோட என்ன சொன்னேன்? ட்ரெஸ் ஒன்று சொன்னேன். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன் தஸ்தகிஃபூனஹா யௌம தஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும் வ மின் அஸ்வாஃபிஹா வ அவ்பாரிஹா வ அஷ்ஆரிஹா அஸாஸன் வ மதாஅன் இலா ஹீன். அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். நம்ம குர்ஆன் இறை வேதம் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று, நான் தான் உங்களுக்கு மலையை அமைத்தேன், நான் தான் உங்களுக்கு கடலை அமைத்தேன், நான் தான் உங்களுக்கு பூமியில் பாதைகளை ஏற்படுத்தினேன், இப்படி சொல்வது. ஆனா எங்களுக்கு அது சிந்திக்க தெரியாதனால, அது படலை, நம்ம சரியா சிந்திக்காதனால. ஒன்று புரிஞ்சுக்கங்க, அது குர்ஆன் அல்லாஹ்வுடையதுதான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். உலகத்துல யாருக்கும் அதை சொல்ல இயலாது. ஒரு புக் எழுதுறவன், வானம் என்னுடையதாண்டா, அதோட அவன் என்ன செஞ்சிருவான், நீ வானம் என்னுடைய, இவன் மென்டலா தான் இருப்பான், என்னது முடிச்சிருவான். யாருக்கு அதை சொல்ல இயலும் சொல்லுவோம்? கற்பனை பண்ணி ஒருத்தனுக்கு எழுதலாமா? ஒரு திமிராகவாத ஒருத்தனுக்கு அப்படி புக் போடலாமா? போட இயலாது. யாருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த வசனத்தை சொல்ல முடியும். அதனால இறை வேதம் என்கிற மிகப்பெரிய ஆதாரம். இந்த உலகத்துல எல்லா அமைப்புக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடிய வார்த்தைகள் அதுல இருப்பது, அது மிகப்பெரிய ஆதாரம். நம்மளுக்கு விஞ்ஞானம் மட்டும் தான் ஆதாரம், ஆனா அதல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆதாரம். எதை எடுத்தாலும் அல்லாஹ் நான் தான் அமைச்சேன் சொல்றது, நான் தான் உங்களுக்கு அமைத்தேன் என்று சொல்வது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்மளுக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், பேசிக்னு சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறான், இதை நான் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். எப்படி? உங்களது வீடுகளில் இருந்து மன அமைதியையும், மிருகங்களுடைய தோளில் இருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். மிருகங்களுடைய தோள்களில் இருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான், தோல் வீடுகளை. தஸ்தகிஃபூன, அது உங்களுக்கு எப்படி லேசா இருக்கேன்னு சொன்னா, இலகுவாக நீங்க என்ன செஞ்சுறீங்க, தங்குறால இலகுவாக தங்குறீங்க. எங்கேயாவது போறதாக இருந்தாலும் சுமந்துட்டு என்ன செஞ்சிடறீங்க, போயிடுறீங்க. எல்லா வீடுகளையும் எல்லாம் சேர்த்து சொல்றான். இதுல மற்ற வீடையும் சொல்லிட்டான், இதையும் சொல்லிட்டான். வமின் அஸ்வாஃபிஹா வ அவ்பாரிஹா வ அஷ்ஆரிஹா, அதனது உரோமங்கள், அதனது முடிகள், இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் அஸாஸன் வ மதாஅன் இலா ஹீன். அஸாஸன்னா தலபாடங்கள், விளங்கிட்டானே, தலபாடங்கள், உங்கள் வீட்டுக்கு தேவையான தலபாடங்களையும், ஒமத்தா அது ஒரு சந்தோஷத்தையும், எனது இலாஹீன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தினான். இது நம்மளாக ஒரு மேசையில் இல்லாட்டி என்ன சந்தோஷம் இருக்குது? வீட்டில் ஒரு சேர் போட்டுட்டு சந்தோஷப்படுறோம். யாரு என்ன கன்செப்ஷன் எல்லாம் விளக்கப்படுத்துவோம், சேர்ல என்ன சந்தோஷம்? நம்ம ட்ரெஸ் போட்டா சந்தோஷப்படுறோம், நியாயம், அது நம்மளோட இருக்கிறான். சேரை போட்டு நம்ம ஏன் சந்தோஷப்படுறோமே, எப்படி அது? அந்த சந்தோஷம் யார் ஏற்படுத்தினது? எல்லாம் தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தலுமா? சேர் இருப்பதனால் எனக்கு எப்படி சந்தோஷம் வருதுன்னு அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அன்புள்ள சகோதரி, எல்லாம் யார் ஏற்படுத்தினது?
இறைவன் ஏற்படுத்தியது அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று. வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று. ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமல் வாழுகிறாரா, அவரிடத்தில் இந்த வாழ்க்கையின் அடிப்படை தேவையொன்று குறையோடு அவர் வாழுகிறார். அடிப்படை தேவையின் குறையோடு அவர் வாழுகிறார். சந்தோஷம் கிடையாது. மறுமையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவருக்கு இந்த உலகத்தில் வீடு இல்லைன்றதுனால மறுமையில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அடிப்படை இந்த உலகத்தின் இறைவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான அருள்களில் ஒரு சந்தோஷமின்மையில் அவர் என்ன செய்கிறார், வாழுகிறார். அவர் என்னதான் நியாயப்படுத்தி வீடெல்லாம் மிக முக்கியமில்லை அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டாலும் உள்ளத்தில் என்ன செய்யும், வீடு இல்லையே. ஏன்னா அல்லாஹ் ஏற்படுத்தின விதி, இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் 4021வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. எப்படி என்று சொன்னால், இதை அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபியர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன் மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம். 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம். முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஒரு முஃமினுடைய சந்தோஷம் 4 விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்று மஸ்கனுல் வாசி', விசாலமான ஒரு வீடு. விசாலமான வீடுனா என்ன, கொடையிறதில்ல, வீட்டை போட்டு கொட்டை அப்படி அது விசாலமான வீடு இல்லை, அது நிம்மதி இல்லாத வீடு. விசாலமான வீடுன்னா தாராளம், எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் இல்லை. தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது. விருந்தாளிகள் வந்தால் தங்கலாம், உறவினர்கள் வந்தால் தங்கலாம், அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம், எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம். மஸ்கனுல் வாசி', அளவால வாசி மட்டுமல்ல, வசதியாலே விசாலம், உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயே அது விசாலம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா, அது என்ன அர்த்தம், ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. அல் மஸ்கனுல் வாசி' இஸ்லாம். ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகிக்கும். விளங்கிட்டா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது வல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி, இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுக்கணும்னு சொல்றாங்க. நல்ல மனைவி என்று சொன்னா அவ எப்படி என்று சொன்னா, இதா நதர்த இலைஹா சர்ரத்க வ இதா கிப்த அன்ஹா ஹஃபிதத்க. நீங்கள் அந்த மனைவியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அழகு குறிக்கல ரசூலுல்லாஹ் இதுல என்ன செய்யும், அவங்களுடைய நடந்து கொள்ற முறைகள், அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம், உங்களது கௌரவம், உங்களது சொத்து, உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துருவா, எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா. சிலருக்கு ஒன்று கிடைச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும். விளங்கிட்டா, சிலருக்கு 2 கிடைச்சி, சிலவங்களுக்கு 2மே என்ன செய்யும், இல்லாமல் இருக்கும். இது வல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்பது ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அடுத்தது வல் மர்கபுல் ஹனி, வாகனம் என்று சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசதியான வாகனம், 1 கிலோமீட்டருக்கு 9 தடவை நிற்கிற வாகனம் அல்ல. விளங்கிட்டா, வல் மர்கபுல் ஹனி, அது குறை, இந்த உலகத்து அடிப்படையில் குறையாது. அது அவருக்கு மறுமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை, அதை ஏற்கிறது இஸ்லாம். அதெல்லாம் உலகத்துக்கு குறையில்லை, நீ அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம். மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம், வசதியான வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மர்கபுல் ஹனி என்றா தாராளம், அந்த மாதிரியான ஒரு வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அதே போன்று ஒரு 2 அறிவிப்பு மாறி வருது. அல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கை உள்ள வேலைக்காரன் என்று வருது. இன்னிடத்துல வல் ஜாரு சாலிஹ், நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டார் அப்படின்னு வருது, அடுத்த வீட்டுக்காரர். இந்த 2 வருகிறது. இந்த மாதிரி அமைவதும் ஒரு முஃமினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க, மனிதனுடைய சந்தோஷம் இல்ல, ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. ஏன், அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும். அவனுடைய இபாதத்துக்களை அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும். நல்ல மூமினாக இருப்பானால் அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும், இருக்கும். அவனது வாழ்க்கையில நிறைய பொறுமை இருக்கும், அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும், நிறைய தர்மம் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும், நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அர்பஉம் மினஷ் ஷகாவா, இந்த 4ம் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான். இந்த 4 அவருக்கு இல்லைன்னு வைங்க, 4ல ஒன்று இல்லை அல்லது 4 இல்லை, இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல ஒன்றுதான் அவருக்கு, அது பாதிப்பு தான் அவருக்கான ஏதாவது விஷயத்துல அவர் என்ன செய்யும், அதை பின்தங்க வைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், இதுக்காக வேண்டி தொழுகையை விட்டு நோன்பை விட்டு முதல்ல வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாம இதிலிருந்து விளங்கிட்டா
இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு மிக முக்கியம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம். முதல்ல வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, நல்ல மனைவியா பார்த்து திருமணம் முடிக்கிறது, அது விளங்கிட்டா அந்த மாற்றம் செய்யலாது. மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால தொழுவோம். அப்ப நிச்சயமா செய்தா என்ன செய்வான்? உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான், உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான். இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? கிடைக்காது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? இதை எங்க பேசுறாங்கன்னா, உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்தில் இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள். ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான், விளங்கிட்டா? ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கடா பிடிக்கும். அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான்? அதுல போயிடுவான். அதை சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? தாராளமா வீடு கட்டுறோமா? வசதியான வாகனம் வாங்குறோமா? உங்களுக்கு நல்லது, அது வேற எந்த கெடுதியும் இல்லை. நம்ம இந்த ஹதீஸை சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை. எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க? அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம். இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அன்புள்ள சகோதரர், வீடு இறைவனது அருள், வீடு இறைவனது நிஅமத் என்பதை புரிந்து கொண்டோமா? இப்ப இரண்டாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், வாழ்வதற்கும் நிம்மதிக்கும் அடிப்படைக்கும் இந்த வீடு அப்படி என்று சொன்னால் ஒரு முஃமின் அதை எப்படி அணுக வேண்டும்? எப்பொழுதுமே நாம் வாழுகின்ற வீடு மறுமையோடு ஒப்பிட்டு தான் நம்ம யோசிக்கணும். ஏன்? இந்த உலகத்தில் எதை ஒருவன் செய்தாலும் அவன் உண்மையான முஃமினாக இருந்தால், மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடியவனாக இருந்தால், பேருக்கல்ல, நாவில் அல்ல, மற்றவருக்கு நியாயப்படுத்துவதற்கு அல்ல, ஆள் மனதில் உண்மையாக அவன் மறுமையை நம்பக்கூடியவனாக இருந்தால் எல்லா விஷயமும் எப்படி நினைக்கணும்? இது தற்காலிகமானது. தற்காலிகமானவன் தற்காலிகமானது என்று நினைத்து ஒருவன் இயங்கினால் எப்படி இயங்குவானோ அப்படி அவன் இயங்க வேண்டும். உண்ட தற்காலிகமான நினைச்சா எப்படி இயங்குவான்? நம்ம எப்படி இயங்குறோம்? இங்க இருந்துக்கிட்டே பெரிய வசதிக்காரராக சொந்த நாட்டில் இங்க அவர வீடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா இவர வசதிக்கும் அவர் தங்குற இடத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏன் சம்பந்தம் இல்லை? தற்காலிகம். இங்க நம்ம தற்காலிகமா இருக்கிறோம். எங்க நம்ம நிரந்தரம் நினைக்கிறோம் ஒப்பீட்டுல அங்கதான் என்ன செய்யும்? எல்லாம் டெவலப் ஆகும். அப்ப மறுமை எங்களுக்கு நிரந்தரம், இது தற்காலிகம் என்றா நம்ம எப்படி நினைக்கணும்? 20 வருஷத்தை தற்காலிகம் நினைச்சு 60 வருஷத்துக்கு வீடு கட்டுறோம். அப்ப 60 வருஷத்தை தற்காலிகம் நினைச்சு அதுக்கு பின்னால் வரக்கூடிய மறுமை நிரந்தரத்துக்கு என்ன செய்யணும்? யோசிக்கணுமா இல்லையா? அப்ப வீடு கட்டுதலிலும் அவனது தளபாடங்கள் வாங்குவதிலும் அவனது அணுகுமுறைகளிலும் என்ன விளங்கணும்? நிரந்தரமாக நான் இந்த உலகத்தில் வாழ போகிறேன் என்ற போக்கு விளங்கக்கூடாது. நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்ற தன்மைகள் அவனது வீடுகளில் விளங்கக்கூடாது. ஆனால் அதாவது இன்றைய கால நிலைமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கம் பேசக்கூடியவர்கள், மார்க்கத்தோடு அதாவது கலக்கக்கூடியவர்கள், மார்க்க வணக்க வழிபாடுல அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்க நம்ம அதை கண்டுவிடாது. சொந்த நாடுகளை நம்ம வாழக்கூடிய இடங்களை வீடுக்கு போனீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அவர் மரணிக்க மாட்டார் என்கின்ற எண்ணத்துல கட்டினது மாதிரி இருக்கும். இதுக்கு டக்குன்னு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. எப்படி? எவனாவது நினைப்பானா நம்ம இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்போம்னு சொல்லி? அப்படி நினைப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? அதாவது வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததஹு யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதஹு. தனது சொத்துக்களை சேர்த்து எண்ணி வருவான், தனது சொத்து தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணுகிறான். எவனா நினைச்சோம்? அப்படி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல வராது? செயல்பாடு அப்படி இருக்க கூடாது. அஹ்லதா, தன்னை நிரந்தரமாக வைக்கிற மாதிரியான செயல்பாடு ஒரு மூமெண்ட் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால் சூரத்து ஷுஆரா 129 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்களை எல்லாம் மலைகளில் குடைந்து அமைத்த சமுதாயம் யாரு? ஆறு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்ன செய்த அருள்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வதத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள் என்பதற்காக கட்டுவது போல் இருக்கிறதே அப்படின்ற அல்லாஹ். நீங்க இங்கேயே தங்க போறீங்க, இதை விட்டு போக மாட்டீங்க என்பது போல் வீடுகளை நீங்கள் கட்டுகிறீர்களே அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். அப்படின்னா என்ன? நமது வீடு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தற்காலிகம். இதற்கு அடுத்தது எனது வராசத்துக்கு இது போகுது, எனது வாரிசுகளுக்கு இது போக போகுது. யாருக்கு? எனது பரம்பரையினருக்கு இது போக போகிறது, அவர்கள்ட்ட அடுத்ததாக அது போக போகிறது. இந்த வீடு வேணுமென்றால் என்ன செய்யலாம்? ஒரு வசதியா இருக்கலாம். நாங்க என்ன செஞ்சுக்கொள்வோம்? மாறிக்கொண்டு தான் இருப்போம். இல்லை, எது நிரந்தரம் இல்லை. உலகமும் நிரந்தரம் இல்லை, உலகத்தில் அமைக்கப்படுகின்ற வீடும் எமக்கு நிரந்தரம் இல்லை. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு வீடு கட்டுவதிலே பணத்தின் காரணமாக ஒருத்தர் லேட் ஆகிறேன்னா பரவாயில்ல, எல்லா வசதியும் இருக்குது, 15 வருஷமா வீடு கட்டுறான்.
20 வருஷமா வீடு கட்டுறான். வாழ்றது 60ல எவனாவது வேலை தேடுறதுக்கு 20 வருஷத்தை இங்க கழிப்பாங்களா? நான் 20 வருஷமா வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஏன் மற்ற 40 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு? அப்படி யாரா தேடுவான்ல? இல்ல. ஏன் தேடுறாங்க? இல்லைன்னா சரி வரான்னு தெரியும். அப்ப 40 வருடம் வாழ்வதற்கு 20 வருஷம் வீடு கட்டுற மண்ணில் எப்படி இருக்கு? பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறான், அது வேறு. இந்த மனநிலை இருப்பவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தத்தஹிதுன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன், நிரந்தரமாக வாழப் போகின்றீர்கள் போலல்லவா நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி, நான் சொல்லுகிற எல்லா செய்திகளும் வீட்டை பற்றி நேரடியாக பேசிய செய்திகள். இஸ்தின்பாத் எடுத்து அதிலிருந்து இதோட நான் என்ன செய்யல, பேசவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியில் 7121வது இலக்கத்திலே சொல்கிறார்கள், நாமெல்லாம் கேட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது என்ற பட்டியல் சொல்லி வருகிற நேரத்தில், வ ஹத்தா யததாவல الناس في البنيان, மக்கள் அதாவது உயரமான கட்டிடங்களை கட்டுகின்ற காலம் வருகின்ற வரைக்கும், அதில் பெருமையாக கட்டிடங்களை கட்டுகின்ற காலம் வரும் வரைக்கும். என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. தவீல் என்றா உயரம், நீட்டம். யததாவலன்னா ஒருத்தன் இப்படி கட்டுறான், அவனே நம்ம டபுள். நம்ம 50,000 வாங்குறவன் வந்து இவ்வளோ கட்டுறானா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இவன் என்ன செய்வான், இவன் கொஞ்சம் கூட கட்டுவான். யாரும் நல்ல அழகான வாகனத்தை கஷ்டத்துக்கு விற்க போறான்னா பக்கத்து வீட்டுக்காரன் விற்க மாட்டான். ஏன்? இதே வாகனம் அங்கே போகிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. வேற எங்கேயா கண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த வாகனம் படக்கூடாது, அந்த தூரத்தில் விற்கிறான். இதே மாதிரி ஒரு வீடா என்ன செய்யறாங்க, இவன் கூட நான் இன்னும் கொஞ்சம் கூட கட்டுறது. இது வீட்டுக்கு வீடு மட்டும் இல்லை, நாட்டுக்கு நாடு. மிகப்பெரிய உயர்ந்த கட்டடம் இந்த நாட்டில் தான் இருக்கிறது. அது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி, அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. அது இஸ்லாத்துக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரக்கூடிய பண்பாடு அல்ல. உனக்கு எந்த யூஸும் அதுல இல்லை. இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல உலக ரீதியாக நீ என்ன செய், கட்டிடங்களில் உயர்ந்த நாடாகிறீன்னு என்ன செய்யல, இஸ்லாம் சொல்லல. கட்டிடங்கள் ஒரு முஸ்லிம் நாடு தாழ்ந்த நாடாக இருக்கட்டும், பண்பாடுகளாலும் அகலாக்குகளாலும் உயர்ந்த நாடுகளாக இருக்கட்டும். அதான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த நாட்டில் தான் ஆக கூட இருக்குது, இந்த நாட்டில் உயர்ந்த கட்டிடம் இருக்கு, அது இஸ்லாம் சொல்லிச்சா? இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. ஆனால் பொதுவாக நமக்கு செல்வ செருக்கு ஏற்படுகிற நேரத்தில், தனிப்பட்ட பணக்காரனுக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் இந்த நிலைமை என்ன செய்கிறது, வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வாடிக்கொண்டிருப்பார்கள், அந்த மக்களுக்கு எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இது எதற்கெல்லாம் பாதிக்கும்? மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா யதபாஹன் நாஸு பில் மசாஜித், பள்ளிகளை வைத்து பெருமை அடிக்கின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பள்ளிகளை வச்சு பெருமை என்ன? அந்த பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதல் தான், தொழுகதான், இபாதத் தான். இப்படி பெருமை அடிச்ச யாரையும் நம்ம காணல இது வரைக்கும். எப்படி காட்டுறாங்கன்னா, என்ன பள்ளி கட்டிக்கிறாங்க தெரியுமா? மினாரா பாருங்க, குப்பாவை பாருங்க, டோம பாருங்க, கதவை பாருங்க, கதவோட கீழே விலை தெரியுமா? இது பெருமை. அது 25 லட்சம் செலவழித்து டோம் அமைக்கப்படுகிறது. என்ன அதுக்குள்ள யார் வாழ்றான்? விளங்கிட்டா? என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லை. ஆனா என்ன பெருமை? மினாரா. என்ன இஸ்லாமிய பள்ளிவாயல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மினாரா அமைச்சா தான் என்னது, அது வந்து இஸ்லாமிய பள்ளிவாயல். டோம் அமைச்சா தான் இஸ்லாமிய பள்ளி. அதெல்லாம் இடையில துருக்கி விளங்கிட்டா, இந்த கட்டடக்கலைகள் நுழைந்தால வந்தது. அப்படி இஸ்லாமிய பள்ளிவாயல் என்ன செய்ய இருக்கல, அதை அனுமதிக்கிற நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. வீண் விரயம், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய பாரம்பரியமாம் இது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணுமா. இப்ப நான் இப்படி சொன்னேனே, பிற்போக்குவாதிகள் விளங்கிட்டா, சரியாக சிந்திக்கத்தை, முஸ்லிம்களுடைய கட்டிடக்கலையை பாதுகாக்கணும். நான் கேட்கிறேன், 1 கோடி வீண் விரயத்தை பாதுகாப்பது என்பது எங்கட இதை பாதுகாக்கிறதா? நாங்க எங்கட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதா? எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை இது. பாரம்பரியம்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, கட்டிய பள்ளிகளை உடைக்கிறதல்ல, புதுசா கட்டுறதுலயா கொஞ்சம் என்ன செய், கவனம் எடு என்று சொல்லப்படுகின்ற விஷயம். மக்களுடைய கண் அலங்காரங்களை திருப்பக்கூடிய நிலைமையில் என்ன செய்யக்கூடாது, பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது. ஆனால் எதை விடாமல், ஹரம் ஷரீஃபை விடாம கூட அதை என்ன செஞ்சுட்டு நுழைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, வஸஹ்ரஃப்தும் மசாஹிஃபக்கும், உங்களது குர்ஆன்களை நீங்கள் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டால். குர்ஆனுக்கு டிசைன், சாதாரணமா ஒரு குர்ஆன் அட்டை கவர் ஆகி அது வேற, அதுக்கு டிசைன், அது கோல்டன் குர்ஆன். உள்ளுக்குள்ளதாண்டா கோல்டை விட பெருமதியானது. வெளியே கோல்டுக்கு மதிக்கிறான், உள்ளுக்கல்ல. இப்ப கோல்டு நான் கேட்கிற பெருமதி ஆகணுக்கு அதை விட பெருமதியான ஒரு கவரை போட்டீங்கன்னு வைங்களேன், சொத்து ரீதியாக என்ன நடக்கும் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள பெருமதி இல்லாம போயிடும். எதுக்கு பெருமதி ஆகிரும்? இதுக்கு தான் பெருமதி ஆகிரும். ஒரு மனிதனுடைய ஒரு ஆபரேஷனை ஏதோ நடந்து அவனுக்கு பூட்டப்பட்ட உண்டு, அவனை விட பெருமதி லெவலுக்கு போயிட்டு வைங்களேன், அவனை மதிக்க மாட்டான், அவனை வெட்டிட்டு அதை இடத்துல என்ன செஞ்சிருவான். போகக்கூடிய நிலைமை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறது? போட்டி, பொறாமை,
இதுவைகளில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே கட்டிடங்களில் இந்த மாதிரி பெருமை காட்டுவது மறுமை நாளுடைய நம்பிக்கையுடைய அந்த ஹுப்பு துன்யா உலக முகத்துக்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் முன்னறிவிப்பு செய்கிறான்னு சொன்னால், அதபுல் முஃப்ரத், இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் ரசூல், இப்ப நான் எவ்வளவு சொன்னது கட்டிடத்தில் பொதுவாக இந்த மாதிரி பெருமை அடிக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த உலக மோகம் வளரும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வீட்டை ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க. நாங்கள் சொல்லுவாங்க, வீட்டை ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு கோடி இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்த காலத்துலேருந்து என்ன செய்து இருந்துட்டு வருது, மனிதனுக்குரிய இடம் அது. ஆனா வீட்டை என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது 459வது இலக்கம், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யப்னியன் நாஸு புயூதன் யுஷப்பிஹூனஹா பில் மராஹில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கோடுகள் இடப்பட்ட ட்ரெஸ்கள் இருக்குதே, இது போன்று வீடுகளை கட்டுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. பெயிண்ட் அடிக்கணும், வீடு அழகா இருப்பதற்காக நம்ம பெயிண்ட் அடிக்கணும், அது ஓகே. இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா, அதுக்கு தனி செக்ஷன், எப்படி அடிக்கணும் அதுக்கு ஒருவர். நீங்க எப்படி அடிச்சா தான் லுக்காக இருக்கும். நீங்க லைட்டிங் போட்டுட்டீங்க, எந்த லைட் போட போறீங்க, இந்த லைட்டுக்கு இந்த பெயிண்ட் தான் என்னது, அது மெச்சாக போகும் அப்படின்றது. எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு லைட்டும் பெயிண்ட்டும் என்ன செய்யுது, எவ்வளவு முக்கியமான இடத்தை பறிக்குது. அதே தக்காளிக்கா சாதாரண கடையில் பார்க்குறான், அதே தக்காளியை தான் பெரிய இதில் பார்க்குறான். ஏன் பெருசாக வழங்க தெரியுமா, லைட்டும் பெயிண்ட் விளங்கிட்டா, அடிச்சோன்னு இது வேற தக்காளி ஆகிக்குமோ அப்படி என்ன நினைக்கிற அளவில் சரௌண்டிங் என்ன செஞ்சுட்டான், மாத்திட்டான். அதுக்கு சொல்ல மார்க்கெட்டிங், அதுக்கு பேர் ஏமாத்துறதுக்கு பேர் என்னது, மார்க்கெட்டிங் விளங்கிட்டா. மார்க்கெட்டிங்ல ஒரு பகுதி இருக்கு, நல்ல பகுதி, அது 20% நேர்மையானவங்க இருப்பாங்க. 80 என்னது, முன்னால் உள்ளவனுடைய அறியாமையை பயன்படுத்தி எப்படி விற்கிறது, அதான் மார்க்கெட்டிங். முன்னால் உள்ளவனுடைய அறியாமையை எப்படி பயன்படுத்தி எப்படி விற்கிறது, அதுல நல்ல பகுதிகள் இருக்கு, நான் மறுக்கவில்லை. ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இதுதான் முன்னாளுடைய அறியாமையை பயன்படுத்துதல். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் வீடுகளை நீங்கள் கோடுகளிடப்பட்ட பெரும் டிரெஸ்ஸுகள் இருக்குதே, அது மாதிரி கட்டுகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது அப்படின்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அந்த காலத்துல நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். வீடை கட்டி முடிஞ்சு உள்ளுக்க போங்கடாடா போறான் இல்லை, ஒரு வருஷமா பெயிண்ட்ல நிக்கிறான். என்ன பெயிண்ட் அடிக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு பெயிண்ட், அதுக்கு கீழே ஒரு பெயிண்ட் விளங்கிட்டான, அதுல கிரில் வைக்கிறாங்களா அதுக்கு ஒரு பெயிண்ட், இப்படி எல்லா விஷயத்துக்கும் அது பெயிண்ட். சாதாரணமா ஒரு அழகாக இருக்கணும் ஒரு பெயிண்ட் அடிப்பது இஸ்லாம் தவறுன்னு சொல்லல, அது அழகு, அழகு இஸ்லாம் என்னது விரும்புகிறது. ஆனால் அதிலேயே தன் வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு தானே லஅல்லக்கும் தஹ்லுதூன், அதுல எந்த அளவுக்கு ஆகிட்டு ஒரு பெயிண்ட்ல கை வச்சு அது சுரண்டுபட்டு அதை பார்த்துட்டு மனசு நிம்மதியில் அந்த சுரண்டுபட்ட இடத்துல அவனோட வாழ்க்கையில் தொழுதால் அவனுக்கு அதான் யோசனை, இந்த பெயிண்ட்டை யார் அடிச்சது, புள்ள இவன் செஞ்சிருப்பானோ, மூத்தவன் செஞ்சிருப்பானோ, இளையவன் செஞ்சிருப்பானோ, வந்தவன் செஞ்சிருப்பானோ, ஏதோ புறாமக்காரன் செஞ்சு இந்த பெயிண்ட்டுக்காக வேண்டி அவனோட சிந்தனை படுற பாடு நடக்கலைன்றீங்களா, எவ்வளோ நடக்குது. என்னமோ திடீர்னு ஒரு அசிங்கமா அந்த பெயிண்ட் மாறிட்டுன்னு வைங்க, அதை அடிக்கிறது, அதை அடிக்கும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை, அதை டோட்டல் வீட்டுக்கும் பெயிண்டை மாத்திடணும். இப்ப விளங்கிட்டா, அதுக்காக வேண்டி பாடுபடுறது. ஏன் நம்மளுக்கு அப்படி ஆகிட்டு, நமக்கு இப்ப எப்படி ஆகிட்டேன்னு சொன்னா எல்லாமே திட்டத்துல குத்தா, திட்டமிக்க அதுல தர்த்தீப், குத்தால தர்த்தீப், செயல்ல ஒரு தர்த்தீபும் இல்லை, செயல்ல ஒரு தர்த்தீப் இல்லை, எல்லாம் பிளானிங்ல தான் இன்றைக்கு என்னது தர்த்தீப். பிராக்டிகலா போகல அது குறை வரத்தான் செய்யுமா, விளங்கிட்டா, தர்த்தீப். சுப்ஹானல்லாஹ், செயல்பாடுகளுடைய விகிதாசாரம் குறைவு, ஆனா அதுக்கு போடப்படுகின்ற திட்டங்களுடைய பாரமும் வெயிட்டும் அதிகம். என்ன இது, அப்ப நினைத்து பாருங்கள், இந்த திட்டங்களால் ஒரு புகாரியுடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா, ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா, ஆது சமுதாயத்துடைய பெரிய பில்டிங்களை உருவாக்க முடிஞ்சுதா நம்ம போட்ட திட்டங்களால, கிட்ட நெருங்காத சகோதரர்களே. அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திட்டங்களை எல்லாம் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அதில் எதிலையும் நடுநிலை நம்மகிட்ட இருக்கணும். நடுநிலை, ஒரு முஃமினுடைய பார்வை ஒரு அந்நியனுடைய பார்வையோடு மிக்ஸ் ஆகிடக்கூடாது. எப்பயும் நம்ம நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்ற பார்வையோடு எதில் என்ன செயல்படணும், உலகத்தில் வாழவும் வேண்டும், அதற்குரிய தேவைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், அளவுக்கு மிஞ்சி என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. நான் எந்த துறையை இதில் சொன்னாலும் அதை நான் குறை சொல்லவில்லை, அதில் அந்நியர்களுடைய பார்வையில நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு இஸ்லாமிய பார்வை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதை சொல்றாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வீட்டுடைய பெயிண்டிங்களை பற்றி ஒரு செய்தி சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு திரை போடுறதுக்குதே அதை பற்றி சொல்றாங்க. சத்ர், கேட்டன் போடு, அது ஒரு துறை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு துறை, கேட்டுன்னு ஒரு துறை, விளங்கிட்டா. கேட்டின் போடுறது இருக்குதே, இந்த கேட்டன் போடுறதை பற்றி இஸ்லாம் சொல்ல போனால் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்துன்னு சொல்லணும். ஏன், அது வீட்டுடைய செய்திகள் என்ன செய்கிறது, மறைக்கிறது, அப்படித்தானே, வீட்டுள்ள விஷயங்களை மறைக்கிறது, வீட்டுடைய ரகசியங்களை பாதுகாக்கிறது. அதனால் அது வலியுறுத்துன்னா என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். ஆனால்
இன்றைக்கு அதுக்காக கேட்டு போடுறாங்க இல்ல, வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது வெளியே நல்லா தெரியற அளவுக்கு கேட்டு போடுறாங்க. விளங்கிட்டானே? அது தெரியணுமா? ஆனா அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ போகுது, எந்த இடத்துலயோ போகக்கூடிய நிலைமைக்கு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 5642 விளக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கிறார்கள், வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா என்ன செய்யணும், ஒரு அழகான ஒரு பட்டு மாதிரியான ஒரு விரிப்பு, விளங்கிட்டா, அதை எடுத்து கேட்னா போட்டிக்கிறாங்க. அதை எடுத்து கேட்னா போட்டு அழகா கவர்ச்சியான ஒரு இது கடைசிக்கு போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்த உடனேயே அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் உலக பற்றின் மேல் எப்படி இருந்தான்னு பாருங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் நான் வெறுப்பை உணர்ந்தேன், நபிகளாருடைய முகத்தில் வெறுப்பை உணர்ந்தேன். ஏன்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் ல தஹிக்தும் கலீலன், கொஞ்சமாக நீங்கள் சிரித்திருப்பீர்கள், வல பகைத்தும் கதீரா, அதிகமாக அழுதிருப்பீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் முகத்தில் ஒரு வெறுப்பு வந்தது. ஃபஜதபஹு ஹத்தா கதஹு, பறிச்சாங்க ரசூலுல்லாஹ், அப்படி எடுத்து அதை பிச்சு விட்டாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாக என்ன செய்தார்கள், கிழித்தார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யஅமுர்னா நக்ஸுல் ஹிஜாரத வத்தீன், சிவர்களுக்கும் களிமண்ணுக்கும் திரை அணிவிக்க நாங்கள் ஏவப்படவில்லை, அதுக்கு ட்ரெஸ் போடுவதற்கு நாங்கள் ஏவப்படவில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இருந்து என்ன விளங்குன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்தல் பாப் அலல் பாப், கதவில் என்று சொன்னது கதவுக்கு திரையாக என்ன செய்யல, போட்டிருக்கல. எங்க போட்டு இருந்திருக்கிறாங்க, சிவருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டு இருந்திருக்கிறாங்க. அதை ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிச்சார், அதாவது கிழிச்சாங்கன்னு வருது. அதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை என்ன செய்யறாங்கன்னா தலையணையாக்கிட்டாங்க, யூஸ் பண்றாங்க. இது யூஸ் அல்ல, இப்படி இருந்தா யூஸ் அல்ல. ரசூலுல்லாஹ் ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா அது தலையணைக்கு ஒரு கவராக போட்டு, அதுக்கு தலையணை கவர்னா நம்ம பார்வையில் ரெண்டாவது கவர் அதல்ல, தலையணை செய்யறாங்க. அதுல என்ன செய்யறாங்கன்னா, அதாவது ஓலைகள் அதெல்லாம் எடுத்து பஞ்சுகள் எல்லாம் உள்ளுக்கு அமுக்கி என்ன செய்யறாங்க, அதை தலையணை ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதில் சாய்ந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன, யூஸ் பண்ணாங்க. இது யூஸிங்களே, சும்மா அப்படி நிக்கிறது, அது மறைக்கிறது வேற. ஆனா மறைக்கிறதையும் தாண்டி அதில் ஆயிஷா நாங்கள் எதிர்பார்ப்பு என்ன இருந்தது, நமத்தென்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா இருந்தாங்க கவர்ச்சி ஒன்று செய்து அதில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. இதிலிருந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் 3 விதமான நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாது. அப்படின்னா என்ன, இன்றைக்கும் அதுக்கு சிவருக்கு எதுக்கு போட்டு முடிஞ்சு, கதவுக்கு போட்டு முடிஞ்சு, ஜன்னலுக்கு போட்டு முடிஞ்சு எதுக்கு போடுறாங்க, சிவருக்கு கட்டு போடுறது, விளங்கிட்டா, அந்த லெவல் வந்துட்டா இல்ல, சும்மா அப்படி புடவை போட்டுறது, அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அழகான பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்னது, அதையும் போத்தி விடுறது, என்னன்னு விளங்காம போத்தி அப்படி போட்டு வச்சுக்க நம்ம பார்க்கிறோம். சிலர் முசல்லாவை அடிச்சு வைக்கிறாங்க, விளங்கிட்டா, முசல்லாவை அடிச்சு வைக்கிறாங்க. என்ன அதில் என்னதுக்கு தான் அடிக்கிறாங்களோ தெரியாது, அதை அடிச்சு வைக்கிறாங்க. பெரிய ட்ரெஸ் ஒன்று பண்ணிடுறான். இது முடிஞ்சுதா இப்ப ஆர்ட், அதுல போட்டு என்னது ஆர்ட் பண்றது, வரைஞ்சி அவனுக்கு தான் வெளியே காட்சி தோட்டம் ஒன்றும் இல்லை. அப்போ தோட்டத்தை உண்டுக்கு என்ன உண்டாக்கிற, பிளாஸ்டிக் மரம், பிளாஸ்டிக் பூ எல்லாம், விளங்கிட்டா, இதை உண்டாக்கிற ஃபுல் கவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னா லம் நுமர் அன் நஸ்துரல் ஹிஜாரத வத்தீன், களிமண்ணுக்கும் அதாவது கற்களுக்கும் ஆடை அணிவிக்க எங்களுக்கு என்ன செய்யல, ஏவப்படவில்லை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கஅபாவுக்கு ட்ரெஸ் போடுறது மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, இங்க விளங்கிட்டா, கஅபாவுக்கு ட்ரெஸ் போடுற அண்டையில இந்த கிஸ்வத்துல் கஅபா, கஅபாவுக்கு ட்ரெஸ் அணிவித்தல் அப்படின்றது அண்டையில இருந்துட்டு இருக்கு, போத்துறது. அது ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கு. இஸ்லாம் அதை அங்கீகரித்தது, இஸ்லாம் அதை அங்கீகரித்தது. ஆனா அந்த நிலைமை இப்ப எங்க வந்துட்டு, வீடு கஅபாவா மாறிக்கிட்டு இப்ப விளங்கிட்ட, ஒன்று கஅபத்துல்லாஹ் கொண்டு வந்து மேல அடிக்கிறது, அல்லது நம்மளாக என்ன செய்யறது, அதுக்கு ட்ரெஸ் பண்றது. எனவே சிவர்களுக்கு ஆடை அணிவிக்க ஏவப்படவில்லை என்றா, நம்ம சிவர்கள்ல இந்த சீன் மாற்றுறது, விளங்கிட்டானே, அதுபோல இந்த மாதிரி திரைகள் போடுவது, இவைகள் எல்லாம் கூடாத இடத்துக்கு அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்கிறது, வருகிறது. ஆனா இதுல கருத்து முரண்பாடு, மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமானது. அன்னக்ஸுல் ஹிஜாரத வத்தீன், சும்மா சீனரியில கொண்டு வந்து கொழுவி அதுக்கு ஒரு 100 ரூபா செலவழிச்சு, இவன் 100 ரூபானா அவன் 1000 செலவழிப்பான், அவன் 1000 அதுக்குள்ளவே 1 லட்சம் சீனரி போ, என்ன வேண்ட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செலவழிக்கணும் அப்படின்னு அவன் செலவழிப்பான். இல்லை, இது ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் 2613 இலக்கத்தில் இன்னொரு திரை செய்தியை பாருங்க. எப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இது இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். போன உடனே ஃபலம் யதுகுல்ஹா, நுழையவில்லை, ரசூலுல்லாஹி நுழையல. அப்ப நுழையாம என்ன செஞ்சிட்டாங்கன்னா திரும்பி போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். வஜா அலி, அலி ரலியல்லாஹு வராங்க. வந்த நேரத்தில் ஃபதக்கர்து லஹு தாலிக், ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வாப்ப வந்தாரு, உள்ள நுழையல்ல, போயிட்டாங்க, என்னன்னு எனக்கு விளங்கல அப்படின்றாங்க. ஃபதக்கரஹு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அழிவாங்க போய் இப்படித்தான் ஃபாத்திமா இப்படி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கால இன்னி ரஐது அலா பாபிஹா சித்ரன் மௌஷியா, அலங்காரமான ஒரு திரையை நான் அவருடைய வாசல் கதவுல பார்த்தேன். அலங்காரமான ஒரு திரையை தனது மகளுடைய கதவில் பார்த்து கவலை அடைகின்ற ஒரு தந்தை, நினைச்சு பாருங்க எப்படி அலங்காரமான ஒரு திரையை தன் மகளுடைய கதவிலை பார்த்து சந்தோஷப்படுறதுதான் ஒரு தந்தையை நம்ம வழங்கி வச்சுட்டோம். ஆனா கவலைப்படுகிறார் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதான் நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஃபகால மாலி வலித் துன்யா, எனக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு கேட்குறாங்க, மாலி வலித் துன்யா, எனக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் வந்துட்டேன், நான் எனக்கு உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் வந்து விட்டேன்றாங்க. ஃபஅதஹா அலி, அலிதான் போறாங்க, விஷயத்தை சொல்றாங்க. ஃபதக்கதாலிகலஹா ஃபகாலத் லியமுர்னி ஃபீஹி பிமாஷா. ஃபாத்திமா நாங்க யாரு? நபியுடைய மகள். நபி அவர்கள் எனக்கு சொல்லட்டும், என்ன செய்யணும்னு சொல்லட்டும், அந்த இதை நான் செய்கிறேன். என்ன செய்யணும் சொல்லட்டும், அதை நான் செய்கிறேன். துர்சிலு பிஹி இலா ஃபுலானின் அஹ்லி பைத்தின் பிஹிம் ஹாஜா, அதை எடுங்க, இந்த ஒரு வீடு இருக்கிறது, அவர்கள் இந்த பிடவையில் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், அங்கே அனுப்பிடுங்க. நாங்கள் இந்த கேட்டனுக்கு அவங்களுக்கு தேவை, வேற தேவைகள், தலையணை, தூங்குவதற்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க என்று சொல்லாங்க. அதை சொல்லுகின்ற வண்ண என்ன நேரடியாக தலையணைன்னு வரல, ஆனால் அவங்களுக்கு தேவை என்ன செய்கிறது இருக்கிறது, அதுக்கு அவர்கள் யூஸ் பண்ணி கொள்ளட்டும் என்று அனுப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயிற்றுவிக்கிறார்கள், எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள், என்ன நபியோடைய மனதில் இருந்தது. அப்போ ஒரு மனிதன் வெளியில் உள்ள பார்வைகள் உள்ளே வராமல் இருக்க, உள்ளே உள்ள பார்வைகள் வெளியே போகாமல் இருக்க, மிவரா ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால் பேசட்டும். ஓகே, இது இஸ்லாம் என்ன செய்கிறது, அனுமதிக்கிறது. என்னது, அதாவது எதற்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக, குளிப்பதற்கான திரை, ஏதோ ஒன்றுக்கு ஹிஜாப் விளங்கிட்டா, திரைகளை ஏற்படுத்திக் கொள்ள இஸ்லாம் தடை செய்யவில்லை. அது உண்ட பணத்துக்கு ஏற்றது மாதிரி இருப்பதும் இஸ்லாம் என்ன செய்யல, தடை செய்யவில்லை. ஆனால் அந்த திரையுடைய நோக்கமாக எது உனக்கு இருக்கக்கூடாது, ரஃபாஹியத், பெரிய அலங்கார சிந்தனைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை புரிஞ்சு. இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, 50,000க்கு வாங்கினா தான் அலங்கார சிந்தனை இருக்க மாட்டல, 100க்குள்ள வந்துட்டே இருக்கும். அவன் சாய்ஸ் பண்ணுவான், இதுதான் நல்ல குவாலிட்டி ஆகிதுன்னு விளங்கிட்டா அதை கொண்டு வந்து போடுவான், அதுலயே பெருமை அடிச்சுட்டு இருப்பான். இதுலயும் என்ன செய்கிறது, அந்த சிந்தனை இருக்கிறது. நம்முடைய சிந்தனையை பொறுத்து தான் அது அமைகிறது. நம்ம வீண் விரயம் அதில் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, துர்சிலு பிஹி இலா ஃபுலானின் இந்தஹும் ஹாஜா, இந்தஹும் பிஹி ஹாஜா, அதுக்கு என்னது, அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வீட்டுடைய திரை எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் உலக மோகம் கலந்திருக்க கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா நிறைப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வோட வீடு எப்படி இருந்தது, உலக தலைவர், 160 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம், இன்னும் பல கோடிகள் பின்பற்ற இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துடைய தலைவர், அவருடைய வீடு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால், சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய சிறந்த தாபீன்களில் ஒருவர் சொல்லுகிறார், பள்ளி விஸ்தீர்ணத்திற்காக, பள்ளியை விசாலமாக்குவதற்காக அறைகள் எல்லாம் என்ன செஞ்சன, உடைக்கப்பட்டன. நான் அந்த நேரத்தில் எல்லாம் மிகவும் கவலைப்பட்டேன், அந்த வீடுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்க கூடாதா, மக்கள் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக. எப்படி ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள் என்று பார்த்து, இப்படி வாழ்ந்தார்கள் என்று படிப்பினை பெறுவதற்காக இன்றைக்கு அவங்க உள்ள அந்த அலங்காரங்களும் எப்படி முன்னேறிட்டாங்க, இதையும் அதை ஒப்பிட்டு கொஞ்சம் படிப்பினை பெறுவதற்காக அதை விடப்பட்டிருக்க கூடாதா என்று நான் நினைத்தேன் என்று சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் மிக சிறந்த உபதேசகர், மிக சிறந்த மார்க்கப்பட்டுள்ளவர். அவர் சொல்றாரு, தாபீன்கள் ஒருவர், குந்து அத்குலு புயூத அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவருடைய மனைவிமார்களுடைய அறைகள், வீடுகளுக்குள்ள நான் நுழைவேன் பார்க்கிறதுக்கு. ஏன்னா ஹஸன் பஸரி யார்கிட்ட வளர்ந்தாரு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அதான் ரசூலுல்லாஹ் மனைவி விட்டு தான் அவர் என்ன செஞ்சாரு, வளர்ந்தார். ஹஸன் பஸரி மிகப்பெரிய இமாம், ஒரு அடிமையின் குழந்தை, ஒரு அடிமையின் குழந்தை. அதனால உம்மு சலமாட்ட வளர்ந்தாரு, மிகப்பெரிய அறிஞரா என்ன செஞ்சாரு, மாறினாரு. அன்புள்ள சகோதரர்களே, அவர் போறாரு, அதாவது ஃபி ഖിലാഫത്തി உஸ்மான், உஸ்மான் இப்னு அஃபான் காலத்துல. அப்போ வீடு இருக்குது, ஃபஅதனாவலு சுகுஃபஹா பியதி, இப்படி தொட்டா கூரை படும் என்று சொன்னார்கள். கையை தூக்கினால் கூரை எனது கையில் என்ன செய்யும், டச் ஆகும், படும். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சார்கள், வாழ்ந்தார்கள் என ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். தாவூத் இப்னு கைஸ், இது நான் சொல்வது அதபுல் முஃப்ரத்ல வரக்கூடிய செய்திகள், எல்லா இலக்கத்தையும் நான் சொல்லல. தாவூத் இப்னு கைஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்துல் ஹுஜராத் மின் ஜரீதின் நஹ்ல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு அறைகளை எல்லாம் நான் பார்த்தேன், அவைகள் எல்லாம் ஈத்தம் ஓலைகளால, ஈத்த மட்டைகளால் என்ன செய்தன,
அமைக்கப்பட்டிருந்தன. அதுதான் அன்றைக்கு இருந்த நினைக்க வேணாம். அப்ப எல்லாம் கோட்டை கொத்தளங்கள் கோபுரங்கள்லாம் என்ன செய்து இருந்தன. நபி அவர்களுடைய வீடு என்ன செய்து இறுதி வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னா வெளியால அதாவது முடிகள் உரோம செய்தது போடப்பட்டிருந்தன. வீட்டுடைய அகலத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அதாவது அதுன்னு ஆர்தல் பைத்தி மின் பாபில் ஹுஜ்ரத்தி இலா பாபில் பைத்தி நஹ்வம் மின் சித்தின் அவ் சபை ஆதரு. வாசல்ல இருந்து வீட்டு கதவு, அதாவது வீட்டு கதவுல இருந்து அறை கதவுக்கு 6 அல்லது 7 முழம் இருக்கும். 6 அல்லது 7 முழம் இருக்கும் அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க அவர் சொல்லுகிறார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வீடாக வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட அதுல இப்படி நிம்மதி கண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன நிம்மதி என்பது நமது சிந்தனை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான், எதை இலக்காக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து நம்ம இதுல நிம்மதி அடைவோம். இதுதான் நம்மளுக்கு நிம்மதி என்ன செய்யாது, அதுல கிடைக்காது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் அதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 15840வது இலக்கம், ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். கௌத்தா என்கின்ற அந்த பிரதேசத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள். முஸ்லிம்கள்லாம் செல்வ செழிப்பு, அப்படி வீடுகளை இது மாட மாடிகளை கண்டு நபித்தோழர்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள், அவங்களோட மனசு எப்ப எங்க இருக்கும், ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தாயினாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி வீடு இருந்தது, அதான் அவங்களுக்கு இருக்கும். அவரோட தோழர் தானே, வழிகாட்டியவர் தானே, அந்த மனநிலை இருந்தார்கள். அவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். காம ஃபி மஸ்ஜிதிஹிம் ஃபனாதா, மக்கள்கிட்ட சொல்றார், யா அஹ்ல திமிஷ்க், டமஸ்கஸ் வாசிகளே, டமஸ்கஸ்லோட தான் கௌத்தா, டமஸ்கஸ் வாசிகளே, ஃபஜ்தமஉ இலைஹி, எல்லா மக்களும் அதில் ஒன்று கூடினார்கள் அபூ தர்தாட உரையை கேட்க. ஃபஹமிதல்லாஹ, அபூ தர்தா உங்களுக்கு தெரியும் எப்படி உலகப்பற்றின்மையோடு வாழ்ந்தார்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப வஅஸ்னா அலைஹி சும்ம قال அலா தஸ்தஹியூன், வெட்கப்பட மாட்டீர்களான்னு கேட்கிறாங்க. வெட்கப்பட மாட்டீர்களா? தஜ்மஊன மா லா தஅகுலூன், எதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க. அப்படித்தானே, நம்ம சேர்க்கிற சேமிப்புக்கு நீங்க அவ்வளவு சாப்பிட போறது இல்லை, அந்த அளவுக்கு நீங்க சேர்க்கிறீங்க. வதப்னூன மா லா தஸ்குனூன், நீங்க எதெல்லாம் வசிக்க மாட்டீங்களோ அதெல்லாம் கட்டுறீங்க. எங்கெல்லாம் நீங்க வசிக்க மாட்டீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்றீங்க, கட்டுறீங்க. 1க்கு 2க்கு 3க்கு 4 என்னது வீடு கட்டிக்கன்னு போறீங்க. வதமலூன மா லா துத்ரிகூன், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதோ அதையெல்லாம் ஆசை வைக்கிறீங்க. எதெல்லாம் கிடைக்காதோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆசை வைக்கிறீங்க. கது கானத் கப்லகும் குரூன், உங்களுக்கு முன்னால எத்தனையோ சமுதாயங்கள் போய்விட்டன. யஜ்மஊன், சேர்த்து, ஃபயூஊன், அப்படியே ஒழித்து பாதுகாத்து, வயபுனூன் ஃபயூசிகூன், கட்டி அதை பலப்படுத்தி, வயுஅம்மிலூன ஃபயுதீலூன், நிறைய ஆசைகளை வளர்த்து வாழ்ந்து அழிந்து போன மனிதர்கள் எத்தனை பேர் செய்றீங்க நீங்க பாக்குறீங்க. பாருங்க என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஃபஅஸ்பஹ அமலுஹும் குரூரன் வஅஸ்பஹ ஜம்உஹும் பூரன், அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் ஏமாற்றமாகவும் அவர்களது சேர்த்த பொருள்கள் எல்லாம் அழிவுகளாகவும் போனதை நம்ம பார்க்கிறோம். வஅஸ்பஹத் மசாகினுஹும் குபூரன், அவர்களுடைய தங்குமிடங்கள் எல்லாம் கபறுகளாக மாறிவிட்டது நம்ம என்ன செய்யறோம், கண் முன்னால என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இருந்தும் ஏன் இப்படி நீங்கள் வெட்கப்படாமல் நடந்து கொள்கிறீர்கள் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார்கள், ஆது சமுதாயத்தை பாருங்க, ஆது சமுதாயம் வாழ்ந்த இடத்தை பாருங்க, 2 திர்ஹத்துக்கு யாராவது வாங்குவீங்களான்னு கேட்கிறார். 2 திர்ஹத்துக்கு யாராவது அதை வாங்க தயார் இல்லை. நீங்க என்னதான் இடத்துல வளர்ந்துட்டாலும் நிரந்தரம் இன்மையை யோசித்துக் கொள்ளுங்கள். வெட்கம் இல்லாமல் இப்படி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் உங்களை வளர்த்து. ஆனா பெரிய பணக்காரர்களும் பெரிய சிந்தனையாளர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் பெரிய புத்தி கூர்மை, இதான் புத்தியுடைய முழுமை அப்படின்னு என்ன செய்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உபதேசம். இன்னொரு செய்தி, ஹப்பாப் இப்னு அரத். நான் ஏன் இதை சொல்றேன்னா, முதல்ல வீட்டுடைய ஒரு பார்வை ஒரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்கணும் என்பதற்காக சொல்றேன். இதுல அளவு சொல்ல இயலாது, இது வீண் விரயமா இது வீண் விரயம் இல்லையான்னு சொல்ல இயலாது. இதுல எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, ஒரு மூமின் எப்பயும் நிரந்தரமின்மை என்கின்ற சிந்தனையோடு தான் வீடுகளுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் அவன்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப அவனுக்கு தெரியும் அது எது என்று சொல்லி. இதுல பாருங்க, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதபுல் முஃப்ரதிலே வரக்கூடிய செய்தி. அவரை நான் நோய் விசாரிக்க போனோம். அப்படி போனா நோயாளியா இருக்க நோய் விசாரிக்க போறார். மிகவும் வசதி படைத்தவராக இருப்ப. ஹப்பாப் இப்னு அரத் யாரு, எவ்வளவு பெரிய தியாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல. அவரை நோய் விசாரிக்க போன நேரத்தில் நபித்தோழர்கள் உலகம் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனா அதுல அவங்களுடைய உள்ளம் என்ன செய்யல, இருகலை. எப்படி சொல்றாருன்னா, ஹசன் அல் பஸ்ரியை ஒரு இடத்துக்கு போறாரு சாப்பிடுவதற்கு, அவர் விருந்துக்கு போறாரு. விருந்துக்கு போனா அங்க ட்ரிங்க்ஸ் வகை வகையான உணவு எல்லாம் வருது. ஒருவர் நான் வானான்ட்டார், எனக்கு வானா ஏன்னு கேட்டாரு. இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு அப்படின்னு அவர் பக்கத்துல சொல்றார் ஹசன் அல் பஸ்ரி. ஹசன் அல் பஸ்ரி, இது குடிங்க, விளங்கிட்டா, இதெல்லாம் அவர் ஹசன் அல் பஸ்ரி இதை விட பேணுதலானவர், இதெல்லாம் குடிங்க. நீங்க தவிர்ப்பதாக இருந்தா, உலக வாழ்க்கைன்னு ஏதாவது தவிர்ப்பதாக இருந்தால் தண்ணியை தவிர்த்துக்கங்க. முடிஞ்சா என்ன செய்ய,
தண்ணீரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏண்டா அதான் உலகத்திலேயே உங்களுக்கு என்னது மிக பெருமதியானது அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவங்க எப்படி விளங்கினாங்க தெரியுமா? அதுக்கு சுஃபியான் தௌரி ஒரு விளக்கம் சொல்றாரு. நீங்க உலக வாழ்க்கையில என்ன தெரியுமா, நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அதில் தேவை இருக்க நீங்க முடிச்சுட்டு எழும்புறீங்களே, அதுதான் உலகப்பற்றில்லை. முடியும் வரைக்கும் பார்க்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறீங்க, ஆனா அதுல உங்களுக்கு தேவை இருக்குது இருந்து நீங்க என்ன செய்றீங்க, எழும்புறீங்க பாருங்க, இதுதான் உலகப்பற்றின்மை. உலகத்தை அனுபவிக்காமல் இருப்பது அல்ல, மூழ்கி விடாமல் இருப்பது அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. அது மாதிரி இவங்களோட சிந்தனை அதுலதான் இருக்குது. அப்ப இன்னும் அஸ்ஹாபன் அல்லதீன அவர் சொல்றாரு, அவங்களை பார்த்த நோய் விசாரிக்க அவங்க பார்த்த உடனே சொல்றாரு, இன்னும் அஸ்ஹாபன் அல்லதீன ஸலஃபு மதவ், எங்களுக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் மரணித்து போய்விட்டார்கள், எனது தோழர்கள் மரணித்து விட்டார்கள். வலம் துன்கிஸுஹும் துன்யா, துன்யா அவர்களுடைய கூலிகள் இருந்து எதையும் குறைக்கவில்லை. போராடினார்கள், இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டார்கள், அதே நேரம் உலகம் கிடைக்காமலேயே மரணித்து விட்டார்கள். வ இன்னா, ஆனா நாங்கள் அஸப்னா மாலா நஜிது லஹு மௌதிஅன் இல்ல துராப், மண்ணை தவிர, பில்டிங் கட்டுறதை தவிர தான் மண்ணை தவிர என்றார், பில்டிங் கட்டுவதை தவிர வேற எப்படி செலவழிக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சொத்துக்கள் எங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு சேர்ந்து விட்டன. வலவுல அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஉ பில் மௌத் லதஅவுது பிஹி, மரணத்தை பிரார்த்திக்க வேண்டாம் என்று நபியர்கள் சொல்லி இருக்காது விட்டால் நான் மரணத்தை இறைவனிடத்தில் கேட்டிருப்பேன், நான் மரணத்தை இறைவனிடத்தில் கேட்டிருப்பேன் அப்படி என்று சொல்லி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். என்னது, இன்னா லம் நஜித் மௌதிஅன் லஹு இல்லா துராப், வீடு கட்டுறது பணம் நிறைய கிடைச்சா அதை கூட எங்க போடுவோம், பில்டிங்ல போடுவோம். நல்ல பணக்காரன் வீடு கட்டி கடன் ஆயிடுவான், வீடு கட்டி கடன் ஆயிடுவான். ஏன்னா வீடு கட்டத்தானே வேணும், அது அத்தியாவசியமா இல்லையா? ஓ அத்தியாவசியத்துக்கு தான் வீடு கட்டிக்கிறான், அங்க போய் பார்த்தா இல்ல, ஊர்ல உள்ள 10 பேர் கட்டுற வீடு அவன் என்ன செஞ்சுப்பான், கட்டிருப்பான், அதுக்கு கடன் ஆகிருப்பான். கடன்காரன் ஜகாத்து கொடுக்கலாம்னு அப்புறம் ஃபத்வா கேட்கறது என்னது இது, இந்த மாதிரி இந்த நிலைமை பார்க்குறோம், சமுதாயத்தை நிறைய பார்க்குறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களை, எதனால இது, எந்த சிந்தனையால வந்தது, உலக மோகம். அப்ப அதை ஹப்பாமில் அரத்ரதி எவ்வளவு வேதனோடு என்ன செய்கிறார்கள், அதை சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் வாருங்கள், இப்ப நான் வீட்டுடைய விஷயங்களில் நம்ம ஆடம்பரங்கள் இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது, அது நம்ம எப்படி நடந்து கொள்ள, அந்த நடுநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப வீட்டுடைய உள்பகுதியில் உள்ள சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள். நபி அவர்கள் விரிப்புகள் பற்றி பேசுகிறார்கள். வீட்டிலே ஒருவருக்கு படுக்கை எப்படி இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தூரமான இடங்களில் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே 5573 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபிராஷுல் லிர்ரஜுல், ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய படுக்கைகள், ஃபிராஷுல் லிர்ரஜுல் கணவனுக்கு ஒன்று, வ ஃபிராஷுல் லிம்ரஅத்திஹி மனைவிக்கு ஒன்று. நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இல்லை, விளங்கிட்டா? ஆனா அங்க என்ன சொல்ற ஹதீஸ்ல, கணவனுக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று, வஸ்ஸாலிசு லித்தைஃப் மூன்றாவது விருந்தாளிக்கு, வர்ராபி அலி ஷைத்தான் நாலாவது ஷைத்தானுக்கு நாங்கள் சொல்லலாம், நாலாவது ஷைத்தானுக்கு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபி அவர்கள் இங்க சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்களா, 5 படுக்கைகள் அவனுக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும், 6வது ஒன்று அவன் வைத்துக் கொள்ளட்டும். யாருக்கு, விருந்தாளிகளுக்கு. 7வது ஒன்று அவன் வைத்தான்னு சொன்னா ஷைத்தானு கொண்டு வச்சிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வெப்பமா நினைச்சு பாருங்க, விளங்கிட்டா? ஷைத்தானு கொண்டு அவன் வைத்திருக்கிறான். வசதி படைத்தவரா, நிறைய விருந்தாளிகள் வாரீங்களா, ஒவ்வொரு மகனுக்கு ஒரு ரூமை கொடுங்க, 10 ரூம் கட்டுங்க, 10 பேர் இருக்கிறாங்களா, 10 அறைகள் கட்டுகிறார்கள், 11வது ஒன்று விருந்தாளிக்கு வைங்க. ஆனால் என் வீட்டில் 120 அறைக்கு சொல்ற பெருமைக்காக என்ன செய்ய வேண்டாம், வீடுகள் கட்ட வேண்டாம். கட்டுறாங்களா இல்லையா? அந்த வீட்டில் ரூம் நாங்கள் அதில் வாழ்ந்ததே இல்லை, நான் கூட்ட போயே 10 நாள்னு சொல்றோம்னு நினைக்கிறான். வீடு கட்டுறாங்க, கூட்ட போயே அதுக்கு 10 நாள் அப்படி என்று சொல்றவங்க நாங்கள் என்ன செய்கிறோம், இது பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தது யாருக்கு, ஷைத்தானுக்கு சொல்றாங்க. அளவுக்கு மீதியாக இருக்குவது ஷைத்தானுக்கு அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இந்த ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் விளங்குறோம். ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ரஜுல் மிதியாஃப், அதாவது கடுமையான விருந்தாளி என்று அறியப்பட்டவர். அவர் அவர் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, விருந்தாளிகள் வந்து விட்டு போது அதிகமான வளமை, நிறைய பேர் தங்குவார்கள் என்ற தேவை நிமித்தம் ஒருவர் அதிகமாக என்ன செய்யறாரு, கற்றாருன்னா அல்லாஹ்வும் அவருக்கு நடையில் அவருடைய நோக்கம் என்னது தெரியும். ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை, வருஷத்துக்கு 4 முறை வரக்கூடிய விருந்தாளிக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பெட்டுக்கு விரிக்கிறோம் சீட், அதை பத்தி ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க. எப்படி என்று சொன்னால்,
சஹீஹுல் புகாரியில் 3631 இலக்கத்தில் வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சுட்டு வராங்க. அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல்லக்கும் மின் அன்மாத், நல்ல பட்டு விரிப்பு இருக்கியான்னு கேட்டாங்க. பட்டனா அந்த அந்த நான் பட்டு விரிப்புன்னு சொல்றது பட்டை சொல்லலை, சரியா, அழகான விரிப்பை சொல்றாங்க. அழகான சுமந்த மிதப்பான அதாவது விரிப்பு உங்கள்கிட்ட இருக்குதா, தூங்குறதுக்கு பெட் அதாவது மெத்தையை போட்டுட்டு அதுக்கு மேலே என்னது விரிப்பு, இது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் ஆர்வம் மூட்டவங்க கேட்குறாங்க. குல்து அன்னா யகூனு லன்னல் அன்மாத், அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு எப்படி அது அப்படின்னு கேட்குறாரு. எங்கட வசதிக்கு நம்ம இப்படி கேட்கவே மாட்டோம். இப்போ அதுதான் எங்களோட வாழ்க்கையில் அடிப்படைகள் உண்டு. இப்போ விளங்கிட்டா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்கிறார், அன்னா யகூனு லனல் அன்மாத், எங்களுக்கு அது எப்படி அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரியான அழகான விருப்புகள் எங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்றாங்க. கால அமா இன்னஹு சயகூனு லகுமுல் அன்மாத், உங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உருவாகும், கிடைக்கும் அப்படின்றாங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது. ஜாபிர்லாங்க பிற்காலத்தில் நபித்தோழர்களுக்கெல்லாம் வறுமையாக இருந்தவர்களுக்கெல்லாம் வசதியான வாழ்க்கை அமைஞ்சிட்டா இல்லையா? அப்புறம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியோட ஆரம்பத்தில் கதைத்திருப்பார்கள். மனைவி இப்போ வீட்டுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்னது எதுவாக இருந்த என்னதான் கணவன் திடீர்னு என்டர் ஆகினாலும் பெரும்பாலும் யார கையில் இருக்கும், பெண்ட கையில் தான். திடீர்னு என்டர் ஆகி இப்படி இருக்க கூடாதுன்னுவான். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டான், வரவும் மாட்டான், பிளேனும் இருக்காது, மறுபடி வருவான். வந்து இது நீங்க இப்படி போட்டாலும் நல்ல மில்லைன்னு இது வீட்டில் எனக்கு உரிமைக்குன்னு பேசுவான். ஆனால் அந்த டைம்ல மட்டும் பெண்கள் விட்டுறணும் அவங்கள. அதோட அவர் திருப்பி இந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன செய்தியில் என்ன வருது, ஃபாத்திமாரில் அங்கே போட்டாங்களே ஒரு கேட்டன், ஆயிஷாலாம் அதான் அலிவலாம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட போறாங்க, திருப்பி இந்த மாதிரி செய்ய சொல்றாரு. யார பொறுப்பில் விட்டாங்களே, அவரை பொறுப்பில் தான். யாரு கேட்டன் போட்டது, ரசூலுல்லாஹ்கிட்ட வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதை தீர்மானிக்கிறவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்ப வீட்டில் உள்ள விஷயத்தை எப்படி எப்படி போட்டுக்கலன்னு தீர்மானிக்கிறவர், எதாவது வரணும் தீர்மானிக்கிற நான் சொல்லல, எதை எப்படி போட்டுக்கலாம் என்பதை தீர்மானிக்கின்றவர்களாக பெண்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அந்த நிர்வாகங்கள்ட்ட இருந்தது. அப்ப இவ விரிக்கிறான். பிற்காலத்தில் ஒரு பெட்ஷீட் ஒன்று என்ன செய்யறாங்க, ஒரு படுக்க போற இதுக்கு விரிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களோட உள்ளத்துல அந்த ஈமானிய பேணுதல் அப்பவே தெரிக்குமே, இதை எடுங்க நாங்க விளங்கிட்டானே. இதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இதை வந்து அதாவது என்னட்ட இந்த எடுங்க, அதாவது அஹ்ரி அன்னி அன்மாத்தக், இந்த புடவை இந்த விரிப்பெல்லாம் என்கிட்ட இந்த எடுங்கன்னாங்க, இதை தூக்குங்க அப்படின்னாங்க. இப்போ சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா, இப்படி உருவாகும்னு சொன்னாங்களா இல்லையான்றாங்க. அப்படி சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிருவேன், அதை விட்டு விடுவேன். அப்படி சொல்றதுனால விட்டு விடுவேன். அப்ப அவர்களுக்கு போடக்கூடிய உரிமை என்ன செய்யுது, அதுல இவர் கொடுத்துருவார், அதை விட்டு விடுவேன். பல டைம்ல இது நடக்குன்ற மாதிரி என்ன செய்யற அந்த வார்த்தை வருது. நான் ஒதுக்க சொல்லுவேன், அவர் ரசூலுல்லாஹ் போட ரசூலுல்லாஹ் இது உருவாகும்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு நான் விட்டு விடுவேன்றாங்க. உருவாகும் என்பதனால் அது அனுமதி என்றதுக்கு அர்த்தம் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் அதில் மௌனமாக இருந்தாங்களே, அதை எச்சரிக்கை இல்லை அதை பத்தி. அப்படின்னா என்ன, நம்ம வந்து அழகான விரிப்புகள் அப்படி எடுத்துக்கொள்வது தவறு இல்லை என்பதை என்ன செய்கிறது, இது சொல்கிறது. இது இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் எவ்வளவு நேரம் சொன்னது ஒரு வீட்டுடைய அமைப்பு, ஒரு வீட்டினுடைய முறைமை எப்படி கட்டிட ரீதியாக வாழ்க்கை ரீதியாக இருக்க, அதாவது அமைப்பு ரீதியாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உள்ள மானவீத்தன் உயிரோட்டமாக ஒரு வீடு, ஒரு முஸ்லிமுடைய வீடு இருக்க வேண்டுமா, ஒரு முஸ்லிமுடைய வீடு அமைப்பு ரீதியாக எப்படி இருக்கும் நம்ம விளங்கிட்டோம். அதே நேரத்தில் நம்ம எதை நினைச்சிடக்கூடாது, முஸ்லிமுடைய வீடு அமைப்பு ரீதியாக எப்படி இருக்குன்றதுக்காக வேண்டி அழகான ஒரு வீடு இருக்குது, இது முஸ்லிமுடைய வீடு இல்லைன்னு அர்த்தம் அல்ல, விளங்கிட்டா. அதுல வீண் விரயங்களுக்குரிய எந்த விதமான நடைமுறைகளும் என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கக்கூடாது. இப்ப ஒரு முஸ்லிமுடைய வீடு இப்படி அமைதா, அவனுடைய வாழ்க்கையில உயிரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 4032 இலக்கம், உயிரோட்டமான ஒரு வீடு எப்படி இருக்கும். வீடை கட்டி பூட்டிட்டு போறது இல்லையே, வாழ போறது, வாழ்ற வீட்டுல எப்படியான வாழ்க்கை முறை இருக்கும். இன்றைக்கு ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்குது, மகரிப் நேரத்துக்கு போனீங்கன்னா நாடகம் கேட்கும், இஷா நேரத்துக்கு போனீங்கன்னா செகண்ட் நாடகம் கேட்கும், அப்படித்தானே சீரியல் கேட்கும். காலையில போனீங்கன்னா செய்தி வாசிப்பு கேட்கும். 10 மணிக்கு போனீங்க அப்பயே நாடகம் போகுதுன்னு நினைக்கிறேன். காலையில என்ன செய்ய, காலையில ஒரு நாடகம் போகும். லஞ்சுக்கு பிறகு போனீங்கன்னா ஏதாவது படம் அதை என்ன செய்ய போயிட்டு இருக்கு. இதான் ஒரு இன்றைக்குள்ள முஸ்லீமுடைய வீடு. ஆனா அன்றைக்கு மகரிப்புக்கு போனீங்கன்னா குர்ஆன் ஓதுறது கேட்கும், சுபஹ் தொட்டு போனீங்கன்னா என்ன செய்யும், குர்ஆன் ஓதுறது கேட்கும். உண்மையா இல்லையா? இன்றைக்கு அந்த மாதிரி இருக்குதா? இல்லாத ஒரு காலத்துல நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது கிபிலாக்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகள் என்ன செய்கின்றன, மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கிபிலான என்ன, ஒரு மனிதன் தொடர்ந்து ஒன்றை முன்னோக்கிட்டு இருக்கிறான்னு அது என்ன கிபிலா, விளங்கிட்டா. பெரும்பாலும் வீட்டில் ஒன்று முன்னோக்கி நம்ம அமர வேண்டாம், எது தொழுகையை விட கிபிலா, எது
இதுதான் விளங்கிட்டா. இன்றைக்கு மோசமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக அது மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இஜ்அலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும் வலா தத்தஹிதுஹா குபூரா. உங்களது வீடுகளிலும் தொழுது கொள்ளுங்கள், அதை கபராக ஆக்க வேண்டாம். நாம அதை ஜனாசா மையவாடியாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஏன் ஜனாசா மையவாடியில தொழக்கூடாது. அப்ப வீட்டிலே நீங்க தொழாம இருந்தீங்கன்னா நீங்க கபராக என்ன செய்றீங்க, அதை ஆக்குறீங்க. தொழுது கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃதலு ஸலாத்தில் மர்இ ஃபீ, அதாவது ஒரு மனிதனுடைய தொழுகையில மிக சிறந்தது அவன் தொழுகிற வீட்டில் தொழுகிற தொழுகை, இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர. ஃபர்லான தொழுகையை தவிர ரூம்ல தொழுங்க. அதே போல என்ன செய்யுங்க, வீட்டில் தொழுங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும், வீட்டில் ஒரு உயிரோட்டத்தை உண்டாக்கும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 1860 இலக்கம். அப்போ ஒரு மூமினுடைய வீடு, அந்த இடத்துல தொழுகை என்ன செய்யணும், அந்த வீட்டில் நடக்க வேண்டும். அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை நீங்கள் கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடுகிறான். ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். அப்படின்னா கபறுகளில் ஓதக்கூடாது, கபறுகளில் ஓதக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்க வேண்டாம். குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனை என்ன செய்யுங்க, ஓதுங்க. சூரத்துல் பக்ரா ஓதினால் ஷைத்தான் இருக்க மாட்டான். சூரத்துல் பக்ரா ஓதினாண்டா என்ன, கெசட்டை போட்டு வைக்கிறது இல்ல, சீடியை போட்டு வைக்கிறது. பக்ரா டெய்லி பக்ரால சூரத் முழு குர்ஆனே உங்களுக்கு ஓதலாம். அப்படி வச்சீங்கன்னா 1 மணி விட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஓதி முடிச்சிடலாம். வணங்கிட்டா, அதல்ல நம்ம ஓதுறது. முழு சூரத்தை ஒரே நேரத்தில் ஓதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள்ல சூரத்துல் பக்ரா ஓதுறது, உங்களுக்கு இன்னைக்கு 4 பக்கம் ஏழுமா ஓதுங்க, நாளைக்கு 4 பக்கம் ஏழுமா ஓதுங்க, இப்படி ஓதுறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் என்ன செஞ்சிடணும், முழு பக்ரா ஓதி முடிச்சிடணும். அப்படி அல்ல. ஓதப்படுகின்ற வீடு, அந்த வீட்டுல வளமை என்ன இருக்குது, சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமை என்ன செய்கிறது, அந்த வீட்டில் இருக்கிறது. அதுல இருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், வெறுண்டு ஓடுகிறான். இரண்டாவது சூரத்துல் பக்ரா. மூன்றாவது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது அபூ மூஸா அல்-அஷ்அரி இருக்கிறாங்களே, அந்த கோத்திரம், அவரோட கோத்திரம் என்ன, அஷ்அரியூன்கள். அந்த கோத்திரத்தை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. எனக்கு பகல்ல இது அது இரவுல இது யாரோட வீடு என்று தெரியாட்டி, பகல்ல எனக்கு தெரியும். மக்கள் எல்லாம் போய் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, ஒரு யுத்த காலத்துல எங்கேயோ. அப்ப இங்க எல்லாருலையும் பகல்ல யார் யார வீடுன்னு எனக்கு தெரியும். இரவுல எனக்கு எப்படி விளங்கிக்கொள்ள இந்த அடையாளம் என்று சொல்லி, நான் அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரம் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா, அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அவர்கள் இரவிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஓசையை கேட்டு அவர்களுடைய வீடு இங்கே என்பது எனக்கு என்னது தெரியும் என்றாங்க. அப்படின்னா என்ன, வீட்டில் குர்ஆன் இரவில் ஓதுவது சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய ஒரு சுன்னா. அதை மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க செய்யுங்கன்னு ஆர்வம் ஊட்டுகின்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் நஸிய ஹிஸ்பஹு மினல் குர்ஆனி ஃபில் லைல் ஃபல்யக்ராஹு ஃபின் நஹார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவுல நீங்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய குர்ஆனை மறந்தால் பகல்ல ஓதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹிஸ்ப் தனக்கு ஒரு பகுதி வச்சு ஓதிக்கன்னு வாங்க இரவுல, அது மறந்துட்டீங்கன்னா விடாதீங்க, பகல்ல ஓதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குதா நம்மகிட்ட அந்த வளமை இருக்குதான்னு கேட்கிறேன். அப்ப மக்ரிபுக்கு பின்னாலோ இஷாவுக்கு பின்னாலோ இரவிலையோ குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஓதுற வளமை எப்போ வரும், நீ ஓது நீ ஓது நீ ஓதுன்ட்டு நீ ரிமோட்ல இருந்தீங்கன்னா, ரிமோட் டிவியையும் கண்ட்ரோல் படுத்து, அவனையும் கண்ட்ரோல் படுத்து. விளங்கிட்டானே, புரிஞ்சுக்கங்க. 11 சேனல் இருந்தா 12வது சேனல் அவன் விளங்கிக்கங்க. இதுல நீங்க அவனைங்களை எடுத்துடுறீங்க. இந்த மாதிரியான மோசமான பண்புகாடுகளை நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க நல்லா வரணும்டா. மோசமான பண்பாடுகள் நம்ம முதலாவது தவிர்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப என்ன ஒன்று டிவி இல்லாட்டி நாளைக்கு குர்ஆன் முதல்ல ஹோம் ஒர்க் முடி அப்படின்னு ஹோம் ஒர்க் போட்டுறது. விளங்கிட்டா, முதல்ல ஹோம் ஒர்க் முடி, முதல்ல ஹோம் ஒர்க்கை விட்டு இறைவனுடைய வேலையை முடியும். என்ன ஹோம் ஒர்க் இருந்தாலும் சரி, நீ நாளைக்கு அடிபட்டாலும் சரி படிக்காட்டியும் சரி, முதல்ல குர்ஆன் ஓது பழக்குங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு குர்ஆன் தான், குர்ஆன் ஓதிட்டு தான் உனக்கு எல்லாமே. அப்படியே அவனோட மனசுல என்ன செய்ய, உலகத்துல நீங்க எத்தனை புத்தகங்களை கொண்டு அவனுக்கு கல்வியை கொடுத்தாலும் அவனோட வாழ்க்கையில நிம்மதி, ஒளி, வழிகாட்டல் எல்லாம் கிடைக்க போறது அல்லாஹ்வுடைய புத்தகத்தை கொண்டு மட்டும்தான். அதனால முதலாவது குர்ஆன் ஓத வைங்க. அதை செகண்டா பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டாம். ஆனா நாடுகள் அப்படித்தான் காட்டி விட்டுக்கிறோம். நாடுகள்ல அப்படித்தான் காட்டி விட்டுக்கிறோம். ஸ்கூலுக்கு போற நேரத்தில் யூனிஃபார்ம் செக் பண்றோம், சாப்பாடு பாக்ஸ் செக் பண்றோம், எல்லாம் செக் பண்ணி அதை பார்த்து மறுபடியும் போய் அவன் திருப்பி கொஞ்சம் சேட்டை இன்னும் கொஞ்சம் அமைக்க மறுபடியும் திருப்பி அனுப்புறது எல்லாம் செஞ்சிடறோம். அவனுக்கு எல்லாமே முடியும் அப்படி எல்லாம். அவன் வருவான் ஸ்கூலை விட்டு பேக்கெல்லாம் போட்டுன்னு மதரசாக்க போறமான்னு அவன் போயிடுவான். இப்படிடா போனாவே தெரியாது. அவனோட ஷர்ட் ஒரு சைடுக்கு இருக்கும், தொப்பி ஒரு சைடுக்கு இருக்கும். அந்த குர்ஆனுடைய தாலீம் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கோலத்தில் இருக்கும். சரியா, இந்த நிலைமையில குர்ஆனுக்கு நம்ம கொடுக்குறோம், அவனுக்கு காட்டுறான் இது முக்கியம் இல்லை, அதான் முக்கியம்.
அப்படின்னு. ஆனா கேட்டா மட்டும் நாங்க 2க்கு அனுப்புறோமா இல்லையா? நீ 2க்கு அனுப்புற, எப்படி அனுப்புற? 2க்கு நீ எப்படி அனுப்புற? அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க போகிறாய்ன்னு அனுப்புறாயா, வேற மாதிரி அனுப்புற? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப காலங்களை விட நல்ல மாற்றங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. எல்லா விஷயத்திலும் ஒரு தர்தீப் கொண்டு வந்திருக்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க, சிறந்த முறைமைகளை கையாளுகிறார்கள். அது இன்னும் டெவலப் ஆகணும். அது இன்னும் என்ன செய்யணும், டெவலப் ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு தனிக்கலை குர்ஆன் ஓதி கொடுப்பதோடு குர்ஆன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் என்ன செய்யணும், படிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் குர்ஆன் மதரசால படிப்பிக்கிற நேரத்தில் முதலாவது குர்ஆனுக்கு பிரதானம் கொடுக்க வேண்டும். ஹதீஸ் பாடமாக்குறது, ஃபிக்கு, அதெல்லாம் பிறகு. குர்ஆன் மாஸ்டர் என்ன செய்யறாங்கன்னா துவா பாடமாக்குதல், ஃபிக்கு பாடமாக்குதல், சட்டங்களை சொல்லி நல்லது. ஆனா குர்ஆன் மதரசா முதல் அம்சம் என்ன? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை அவன் சரியா ஓத தெரியுமான்னு பாருங்க. 40 ஹதீஸை மனனம் விட்டான்னு சந்தோஷம் அடைகிறது இல்ல, குர்ஆன் ஓத தெரியுமான்னு என்ன செய்ய பாருங்க. ஏன் அந்த இடத்துல இதை சொல்ல வேண்டி வந்த இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறார்கள், ஆக்கியிருக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதுதலை வைத்து அவர்களுடைய வீடுகள் எனக்கு தெரியும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை வைத்து இவருடைய வீடு என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது என்றால், அப்படி வீடாக நம்முடைய வீடு இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய வீட்டில் குர்ஆன் ஓத சத்தம் கேட்கும்டா, நீங்கள் அந்த சூழல் உள்ள மக்களிடத்தில் உங்கள்கிட்ட ஒரு கண்ணியத்தையே உணர்வீர்கள். அந்த வீட்டுடைய வளமையான இதில் குர்ஆன் ஓதல் இருந்தால். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம்தான், அதாவது புகாரியிலே 3322 இலக்கம் வீட்டொழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். நம்ம போட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கிற நிலைமையில முஸ்லீம்கள் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது இல்லாட்டியும் சூக்கேஸில் வச்சு அந்த கபட்டில் வச்சிருப்பாங்க, கண்ணாடி கபட்டில் வச்சிருப்பாங்க, ஒரு மூலையில் வச்சிருப்பாங்க. இவர் பட்டம் பெற்றாரே, ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கும் விளங்கிட்டா, அதை என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சைடில் வைத்திருப்பார்கள். அவனுக்கு உலக வாழ்க்கையிலையும் அது 10 ரியாலை சம்பாரிச்சு கொடுத்துருக்காது, மறுமையிலே ஒன்றும் கிடைச்சிக்காது. இதை மட்டும் கொடுத்தீங்க, என்னது எடுத்தேன் அவர் சொல்லி சர்டிஃபிகேட்டை சொல்லித்தான் தெரியும். ஒரு யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கின்றது விளங்கிட்டா. உனக்கு உலகத்தில் ஒரு 10 ரியால் அது கூட்டி இருந்தா அது சிறந்தது விளங்கிட்டா. மறுமையில் உனக்கு ஒரு நன்மையை தந்திருந்தா அது சிறந்தது. சும்மா வச்சு என்ன செய்யணும் கேட்கணும், சூக்கேஸ்ல வச்சு. அப்ப இந்த மாதிரி வச்சு என்ன செய்யறது, அதை காட்டுறது உருவப்படம். மற்றவைகள் இருக்கட்டும், வேண்டியதை வைங்க, அது பிழை இல்லை. அலங்காரத்துக்கு வேண்டியதை வைக்கலாம், நம்ம சர்டிபிகேட்டுகள் அது இது எல்லாம் இருக்கலாம். ஆனா உருவத்தை என்ன செஞ்சிருங்க, அதுல இருந்து எடுத்து விடுங்கள். நம்ம ஒரு இன்றைக்கு வீடியோலயே வீடியோ என்ற ஒரு சோதனை நுழைந்திருக்கு. எல்லா இடத்துலயும் வீடியோ விளங்கிட்டா, நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்றாங்க, கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்றாங்க, அப்படித்தானே? அப்ப கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இதுல வர, அதை பேசல, அது கூடாது. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றவங்க சில விஷயத்துல கவனமா இருக்கணும். நம்ம ஒரு ஓடுதலை பார்த்து கொண்டு இருக்கிறோமா ரன்னிங்ல, நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுட்டு தூங்குறோம், இது உருவம் இருப்பதற்கு சமம். அந்த உருவம் அப்படியே இருந்ததுன்னு வைங்களேன், இது உருவம் இருப்பதற்கு சமம். சமமா இல்லையா? நம்ம அது உருவத்தை காட்சிப்படுத்துகின்ற அமைப்பில் வைப்பதற்கு இது சமம். இப்படி இருக்கின்ற வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளில் பாருங்க, எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கு வட்டி விளம்பரம், சினிமா ஓடுது, கோயில் மணி ஓசை கேட்குது, சேச்சுடைய ஓசைகள் கேட்குது. எதனால? டிவியால. எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எப்படி சூரத்துல் பக்ரா ஓதுனா இந்த வீட்டு விட்டு சைத்தான் போவா, இதுவும் சேர்ந்து தானே கேட்குது. வட்டி விளம்பரம் அந்த வீட்டில் தான் போகுது, அந்த வீட்டில் தான் கோயில் மணி ஓசை கேட்குது, வீட்டில் சேச்சுடைய ஓசைகள் கேட்குது, அந்த வீட்டில் தான் இஸ்லாமிய வேதம் அல்லாத வேதங்கள் பதிப்பிக்கப்படுது, அந்த வீட்டில் விபச்சாரத்துக்குரிய காட்சிகள் ஓடுது. அங்கே சூரத்துல் பக்ரா ஓதினா நீயே ஒரு சைத்தா விளங்கிட்டா, எப்படி சைத்தா வெளியேறுவான்னு கேட்குறேன், அப்படியா இல்லையா? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை என்ன செய்ய நம்மளுக்கு மாற வேண்டுமாக இருந்தால் நம்ம முதல்ல நம்மளை எல்லா விஷயங்களும் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாய் உள்ள வீடுகளுக்கோ மலக்குமார் உள்ள வீடுக்கோ போக மாட்டாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை சந்திக்க வந்திருந்தாங்க, வரல அப்படின்னு கஷ்டப்பட்டு கிடைக்கிறாங்க, வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மௌஇத் வச்சா வராம இருப்பாங்களா? வரல. பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க படுக்கை கீழே பார்க்கறாங்க, ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்குது. ரசூலுல்லாஹ் அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, வெளியே போட சொன்னாங்க, போட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, சொன்னாங்க, நாங்கள் நாய் உருவம் உள்ள வீடுகளுக்குள் நுழைய மாட்டோம், நாங்கள் நாய் உருவம் உள்ள வீடுகளுக்குள் நுழைய மாட்டோம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில் 3324வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதாவது நாய் எதற்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி என்பதற்காக சில செய்திகள் வருகின்றன. அதுல ஒன்று விவசாயத்திற்காக என்ன செய்யலாம், விவசாய பாதுகாப்பு, ஆட்டு மந்தை மேய்க்கிறாரு அதற்காக வைத்துக்கலாம். உனக்கு பாதுகாப்பு தேவை என்று நீ கருதுற இன்றியமையாத நேரத்தில், அதுக்காக என்ன செய்து கொள்ளலாம்,
உனக்கு நீ வைத்துக்கொள்ளலாம், வேட்டைக்காக வேண்டி என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். இந்த 4 காரணத்துக்காக தவிர விவசாயம், அதே போல ஆடு மேய்த்தல், அதாவது மந்தைகளை மேய்க்கிறது, அடுத்தது பாதுகாப்பு, அடுத்ததாக வேட்டை, இதுக்கு தவிர நீ வச்சுக்கூடாது. பாதுகாப்புட்டா என்ன, சும்மா உள்ளதுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிடக்கூடாது. நான் பாதுகாப்பு தான் வச்சுக்கிறேன் அப்படின்றது, அந்த வச்சுக்கிற நாயை பார்த்தா பாதுகாப்புக்கு அதுக்கு என்ன செய்யாது, சம்பந்தம் இருக்காது. அப்ப பாதுகாப்புக்காக நம்ம வைக்கிறோம்னா அதுக்காக இருக்கக்கூடிய தேவை நம்மளுக்கு என்ன சொல்லி வைக்கணும். ஆனா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அதை விட்டு என்ன செய்யணும், இயன்ற அளவுக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டு ஒழுக்கங்களை நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கணும் வாரேன். இரவு சம்பந்தமான சில முக்கியமான ஒழுக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். வீட்டு ஒழுக்கங்களில் இரவு சம்பந்தமான ஒழுக்கம் சஹீஹுல் புகாரியில் 3304வது இலக்கத்திலே வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கான ஜுனஹுல் லைல் அவ் அம்சைத்தும், நீங்கள் மாலை அடைந்தால், இரவை அடைந்தால், ஃபகுஃபு சிப்யானக்கும், உங்கள் பிள்ளைகளை வெளியே விட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை மக்ரிப் நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், வெளியே விட, மாலை அடைஞ்சிட்டா நீங்கள் வெளியே விட வேண்டாம். ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின், ஷைத்தான்கள் வேகமாக பரவுகிற நேரம் அது, ஷைத்தான்கள் வேகமாக பரவுகின்ற நேரம் அது. ஃபஇதா ذهب ساعة من الليل فخلوهم, இரவு நேரம் போய்விட்டால், மக்ரிப் போயிட்டு இஷாவாகி ஒரு அளவாயிட்டுனா அதுக்கு பின்னால் என்ன செய்ய, பிள்ளைகளை விடுவதில் தவறில்லை. அப்ப பே விசாசிக்கா என்ற சொல்ல அங்க என்ன செய்யல, இதை சொல்லல. இல்லையண்டா எப்ப விடக்கூடாது, 9 மணி வரை தான் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, வெளியே விடுங்கள், அது பிழை இல்லை. வஅக்லிகுல் அப்வாப், வஅக்லிகு அல் அப்வாப், தூங்குற நேரத்தில், இரவு நேரத்தில் கதவுகளை மூடி விடுங்கள். வذ்குரு இஸ்மல்லாஹி அலைஹி, வذ்குரு இஸ்மல்லாஹ், மூடுற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள், மூடுகிற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன், மூடுகின்ற வீடை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அதாவது இந்த மாதிரி மூடப்பட்ட வீடை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், திறக்க மாட்டான். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானுக்கு வரதுக்கு கதவு தேவையா, சைத்தான் எப்படி என்ன செய்யலாம், வரலாம். ஒத்த சூரத்து பக்ரான்ல ஓதாம கதவு மூணா சைத்தான் வர மாட்டான்னு அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சைத்தானுடைய நுழைவு என்பது வித்தியாசமானது. சைத்தான் உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு அவனுக்குரிய லொக்கது பிஸ்மில்லாஹ் சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க மூடுங்க அப்படின்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல என்னன்னா, உங்களது அதாவது இது இருக்குதே பாத்திரங்கள், வஹம்மிரு, அதாவது இந்த உங்களுடைய அந்த பாத்திரங்களை எல்லாம், கோப்பைகளை எல்லாம் நீங்க என்ன செய்ய, வஹம்மிரு, மூடி விடுங்கள். தஹ்மீர், அதை மூடி விடுங்க. உங்களுக்கு மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, உணவு இருக்குது, குடிபானம் இருக்குது, மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, நீங்க வலவ் அன் தஅருது அலைஹா ஷைஅன் வஅத்ஃபு, நீங்க வந்து ஒரு குச்சியை வச்சா என்ன செஞ்சிருங்க, மூடிடுங்க. அப்படின்னு என்ன, மூடுதல் கட்டாயம். உங்களுக்கு மூடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்காட்டி மூடுற வேலையை விட வேண்டாம், மூடித்தான் நீங்க ஆகணும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் செய்றாங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தியில சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளில், ஒரு இரவில் நோயை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான். அது எந்த திறந்த பாத்திரங்கள் என்று எது இருந்தாலும் அதுல என்ன செய்து அந்த நோய் இறங்கி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த நாளாக இருக்கேன்னு தெரியும், நம்ம திறந்த நாளாக என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான செய்தி, வஅத்ஃபிஉ மசாபிஹக்கும், உங்களது அதாவது எரிபொருட்கள், நீங்க எரிக்கிறீங்களே விளக்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, அணைத்து விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, விளக்குகளை அணைத்து விடுங்கன்னு சொன்னா, இன்னும் சில வீடுகளில் வளமை இருக்குது, லைட் இருக்கிற காலம் தானே, லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டு லாம்பை பற்ற வச்சிருவாங்க, விளக்கை பற்ற வச்சிருவாங்க. ஏன் பற்ற வச்சிருவாங்க தெரியுமா, கரண்ட் போச்சுன்னா. அதுக்காக வேண்டி தூங்குற டைம்ல பார்த்து விளக்கை என்ன செய்வாங்க, எரித்து விட்டு தூங்கக்கூடிய வீடுகள் இருக்கின்றன. ஏன்னா கரண்ட் போனால் தடமரா, வசதியோட மீடியமான வசதி உள்ள வீடுகளாக இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியில், அதனால இதை எரிச்சிருவாங்க. அதான் முதலாக ரசூலுல்லாஹ் அதை தான் என்ன செய்ய, அதை முதலாக என்ன செய்ய அணைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்கள பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிக்கலாக உணர்த்துறாங்க. அதபுல் முஃப்ரத்ல வருது, ரசூலுல்லாஹ் வீட்டில் இரவு நேரம் விளக்கு சாதாரணமாக தானே இருக்கும், அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு எலி, அதபுல் முஃப்ரத்ல வருது, ஒரு எலி என்ன செய்யுது, வீட்டில் ரசூலுல்லாஹ் இருட்டில் அப்படி இருந்து கண்டிக்கிறாங்க, விளக்கு இருக்கிறாங்க. ஒரு எலி என்ன செய்யுதுன்னா, நேரம் வந்து அந்த விளக்கில் என்ன செய்யுது, கையை போட்டு அதில் போட்டு இழுத்து அந்த திரி என்ன செய்யுது, வெளியே இழுக்குது. எலி வந்து என்ன செய்யுது, வெளியே இழுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எலியிட வகைகளில் சில எலிகள் இருக்குன்னா, நீங்கள் பானையை மூடி வச்சிருந்தீங்களா, கவரை திறந்து வச்சுட்டு சாப்பிட்டு மூடிட்டு போகும், தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி எலிகள் உண்டு. நீங்கள் அப்படியே சாதாரண பானையை வச்சுக்கிறீங்களே, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கவர் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. அப்படி எலியும் உண்டு.
இந்த எலியை என்ன செய்யுதுன்னு சொன்னா இதை எடுக்குது, திரியை எடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. போய் ஒரு அந்த புடவையில ஒரு ஒரு துணியில என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு அப்படி வார நேரத்துல வேலைக்காரி பெண்மணி அவ வந்து விரட்டிங்க வரதை அடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னா சும்மாரிங்கண்ணா விடுங்கண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்கள் என்றாங்க. அது கொண்டு போய் சரியா விட்டுட்டு போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ப விட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு திர்ஹம் அளவுக்கு என்ன செஞ்சுட்டு எரிஞ்சிச்சு, ஒரு திர்ஹம் அளவுக்கு எரிஞ்சிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா நிம்தும் ஃபஅத்ஃபிஉ சுருஜக்கும், நீங்க தூங்கினீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விளக்குகளை அணைத்து விடுங்கள், விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஷைத்தான யதுல்லு மிஸ்ல ஹாதிஹி அலா மிஸ்லி ஹாதா, இது போன்றவைகளுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளுக்கு ஷைத்தான் இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்துவான், ஏற்படுத்தி உங்களை எரிப்பான், ஃபதுஹ்ரிகக்கும், உங்களை எரிப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லி நம்ம கதவு மூடிட்டோம்னா ஷைத்தானுக்கு எக்ஸஸ் இருக்காது, எலிக்கு எக்ஸஸ் இருக்கு. விளங்கிட்டா? அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதுவைகளை தூண்டி என்ன செஞ்சிராம இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதலாவது நீங்க சேஃப்டியா இருங்க. ரசூலுல்லாஹ் உங்களை எரிக்க கூடாது என்பதற்காக சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? கேஸா கவனிச்சுக்கணும். விளங்கிட்டா? ஏதா எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த செய்தி என்ன செய்கிறது? குறிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இறுதியாக இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் நான் இன்றைக்கு அளவுக்கு இவ்வளவுதான் தொகுத்தேன், நான் தொகுக்கவே இல்லை அதுகளை, ஏன்னா நேரம் போவதாக தெரியும். அன்புள்ள சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டிலே உள்ள பாத்திரங்கள் இருக்குது, வீட்டிலே உள்ள பாத்திரம், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் வீட்டொழுக்கத்தை சொல்றதுக்கு தான் வந்துதான் நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு செய்திகள் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 5625வது இலக்கம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இஹ்தினாஸில் அஸ்கியா, நீங்க எங்க தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கிறீங்களோ அதை திறந்து அதுல வாய் வைத்து குடிப்பதை நபியர்கள் தடை செய்தார்கள். அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருக்கும்டா, துணிப்பை என்ன செஞ்சிருக்கும், அப்படி கொழுகி வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி என்ன செய்யிருக்கும், இதை கட்டியிருப்பாங்க. இதை கட்டியதுன்னு சொன்னா அந்த இதை அவிழ்த்துட்டு வளைச்சு விடுறது, அதான் இஹ்தினாஸ். விளங்கிட்டா? வளைச்சிட்டு அதுல இருந்து என்ன செய்யறது, தண்ணீரை குடிக்கிறது. அப்படி குடிக்க வேணாம் நாங்க சொல்லலாம், அந்த மாதிரி குடிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு ரீசன் வரல. இன்னும் சில இடங்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் 5627வது இலக்கம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஷுர்பி மின் ஃபபில் கிர்பா, பாத்திரத்துடைய வாயால் குடிப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். அவிஸ்ஸிகா, அல்லது தோல் பாத்திரத்துடைய இதால குடிப்பதை தடை செய்தார்கள் அப்படின்றாங்க. இதுல என்ன செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம கன்ஃபார்ம் இல்லாத இடங்கள் அதுல வந்து என்ன செய்யலாம், நம்ம எது வருதுன்னு தெரியும். இப்ப நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம், அதுக்கு உள்ள என்ன அசுத்தங்கள் இருக்குது தெரியாது, போகலாம். அந்த மாதிரி நம்ம தெரியாம அப்படி குடிச்சோம்னு சொன்னா என்ன நடக்கும்? எல்லாமே நமக்கு அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதனால ரசூலுல்லாஹ் இதை தடை செய்திருக்கலாம் ஒரு சில அறிஞர்கள். இன்னும் சிலர் எல்லோரும் வாய் வைக்கிற இடம் அது, எல்லோரும் வாய் வைக்கிறப்ப நீங்க ஒருத்தர் வைக்கிறேன்னு எல்லாரும் வைக்கலாம் தானே. அப்ப அது எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு ஒரு நல்ல ஒரு தொடர்பை என்ன செய்யாது, அது ஏற்படுத்தாது. இது காரணமாக இருக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது நம்மளுக்கு தெரியாத ஒரு ரீசன் செஞ்சுக்கலாம், அதுல இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அல்லது திறந்தால் தேவையில்லாத வீண் விரயங்கள் என்ன செய்யலாம், உருவாகலாம் அப்படின்றது உண்மைதான். இன்றைக்கு டெப்ல ஒரு ஆள் தண்ணி குடிக்கிறான்னு வைங்களேன், இப்படி பிடிச்சி குடிச்சிங்கன்னு சொன்னா 4 ஜொக்கு போயிடும், ஒன்று தான் குடிச்சிருப்பாரு. இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு ஜக்கு தான் என்ன செய்வீங்க, எடுப்பீங்க, அதை மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு ஜக் தான், அவ்வளோதானே குடிப்பீங்க. ஒரு சாதாரண கிளாஸுக்கு என்ன செஞ்சிருவீங்க, நீங்க குடிச்சிருவீங்க. இதையே இப்படி திறந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 60 பேர் தண்ணியை அனுப்பிட்டு நம்ம என்ன செய்வோம், குடித்து கொண்டிருப்போம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்னு உஸைமீன் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க, எங்க தண்ணி சுத்தம் என்று கன்ஃபார்மாக ஃபில்டர் பண்ணி அடைக்கப்பட்டு வச்சிருக்குதோ அதுல அப்படி வச்சு குடிக்கிறது என்ன செய்யாது, இந்த ஹதீஸ் கொள்ளாது என்று சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் சேமித்து வைக்கக்கூடிய குடங்கள், இந்த மாதிரி டேங்குகள், இந்த மாதிரி இடங்கள்ல ஒன்றுல பாத்திரத்துல எடுக்காம கை வைத்து குடிப்பது என்னது, அல்லது வாய் வைத்து குடிப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்கின்ற கருத்து தான் என்ன செய்கிறது, அதிலே விளங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வீட்டில் தண்ணீர் அருந்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, ஆனால் இந்த செய்தியை சில அறிஞர்கள் தஈஃப் என்கிறார்கள், சிலர் ஹசன் தரத்தில் பதிவு செய்கிறாங்க. அது சம்பந்தமாக எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கல கிடைக்கல. என்றாலும் இது போன்ற தலைப்பில் தவிர அது வேற எங்கேயும் எனக்கு சொல்ல முடியாது என்பதனால் ஞாபகப்படுத்திக்கிறேன். நபியர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது, தஹீரு அஃப்னியத்தக்கும், உங்களது முற்றங்களை, முத்தமிரிக்க முன்பகுதி
வீட்டுடைய முன்பகுதி, இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல் யஹூத லா யுதஹிரூன், அவர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்வது கிடையாது. யூதர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்வது கிடையாது. உங்கள் முத்தங்களை என்ன செய்யுங்க, சுத்தமா வச்சுக்கங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன அதே தரம் இதுக்கும் உள்ள பிரச்சனை இருக்கிறது. அல்லிகு, அதாவது அஸ்ஸௌத ஹைது யரல் அஹல், குடும்பத்தினர் காணும் வகைகள், பிள்ளைகள்லாம் காண்ற வகையில வீட்டில் ஒரு பெரம்பு தொங்க போடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி அதுபுல் முஃபரத்தில் வரக்கூடிய செய்திகள். ஆனால் இந்த தரத்தில் என்ன செய்கிறது, ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறனால செய்தியை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹுவாலும் அந்த தர செய்தியை உங்கள்கிட்ட முன்வைத்திருக்கிறேன். இது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கட்டிட ரீதியாக எப்படி இருக்கணும், வீடு கட்டிட ரீதியாக எப்படி இருக்கணும், வீட்டுடைய உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டுடைய அமல்கள் இந்த போன்றவைகள் எப்படி இருக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுடைய நடவடிக்கைகள், இரவுல எப்படி பகல்ல எப்படி, இது போன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்திருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்லி இருக்கிறார்கள். இதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இருந்தாலும் நாம் ஒரு முஸ்லிமுடைய வீடு என்ற அடிப்படையில் எப்படி நமது வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சில முக்கியமான தகவல்களை இதன் மூலம் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது வீட்டை இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் பேணி வருவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.